இது டெஃபினட்டாக வந்து ஒரு திமுகவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் தான் இது. நல்ல செல்வாக்கு இருக்குது, கெட்ட பேர் இல்லை, நல்ல மக்கள்கிட்ட அணுகுமுறை இருக்கிறனால இந்த தொகுதி வந்து ஏன்னா இங்கே வெற்றி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக 2000க்கும் கீழே இருக்கிறனால இது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பிரதானமாக அவங்க மேலே சொல்லக்கூடியது என்னென்னா, இல்லை நிறைய இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க அவங்க. 1977 நான் ஏன் 77னா அப்போ தான் அதிமுக முதல் அது பொது தேர்தல் சட்டசபை தேர்தல், அதனால நான் அதை ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன். தேர்தல் அரசியலை யார் சிறப்பாக செய்கிறாங்களோ, சில மந்த தந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ, இது வந்து அரசாங்கத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. 5 வருஷமாக இந்த திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் அதையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது இது வந்து அவங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்கள் பல ஊரில் இருந்தெல்லாம் நீங்கள் முதலீடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து வெள்ளை பேப்பரை மட்டும் இப்படி தூக்கி தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி காமிச்சது வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா ரீஜனில் வந்து இந்த தடவை அதிமுக வந்து இன்ரோட்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. விஜய் எதில் ஜெயிப்பாரு? என்ன நீங்கள் $1 மில்லியன் கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள்? திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னைக்குள்ளார விஜய் ஓட்டையை போடுவாராங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறத ஆலோசனைகிறோம். கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரஜித். சார், முதல்ல புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்கள் யார் யார், களத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் முத்துராஜா, அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக எழிலரசி, தாவேக்க வேட்பாளராக KM ஷரீப் ஆகியோர் களத்தில் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மக்களிடம் தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்புல திமுகவுக்கு வாக்களிப்போம் 43 முதல் 49% பேர், பாஜக வேட்பாளருக்கு என்று 34 முதல் 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்க வேட்பாளருக்கு 8 முதல் 14%, நாம் தமிழர் 1 முதல் 7%. மாலை மலர் மக்களிடம் கேட்டதுல 73% பேர் திமுகவுக்கு என்று கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்துல புதுக்கோட்டை திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று தந்தி டிவியின் கருத்து கணிப்பும் மாலை மலரின் மக்களிடம் கேட்கப்பட்ட அந்த கருத்தும் சொல்கிறது. சார், நீங்க என்ன பாக்குறீங்க? நம்ம இந்த ஸ்லைட் பார்க்கும்போது சற்றேறக்குறைய திமுகவில் இருந்து ஒரு 40% முன்னாடி எடுத்தது குறைஞ்சி இப்போ பாஜக பக்கம் அது போயிருக்கிறது தெரியுது. 73 43 ஆயிருக்கு, 13 வந்து 34 ஆயிருக்கு. ஸோ இது வந்து போன தடவை அவர் வின்னிங் கேண்டிடேட் திமுகவினுடைய முத்துராஜா அவர்கள் வந்து திருப்பி இந்த தடவை நிற்கிறாரு. போன தடவை அவர் அதிமுகவை எதிர்த்து 13,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். இந்த தடவை பாரதிய ஜனதா இந்த சீட் போடுறதுனால வந்து அவங்க அதிமுகவினுடைய ஓட் பேங்கை எப்படி லிவரேஜ் எடுப்பாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதிமுக கொடுத்த ஃபைட்டை வந்து பாரதிய ஜனதானால அந்த தொகுதியில் கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. தேர்தல் முடிவுகளை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது ராமச்சந்திரன் வேட்பாளராக இருக்கிறார். பாஜக வேட்பாளராக கவிதா ஸ்ரீகாந்த், நாம் தமிழர் வேட்பாளராக முத்துலட்சுமி, பர்வேஷ் தாவேக்க வேட்பாளராக களமிறங்குகிறார். அறந்தாங்கியில உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் தந்தி டிவியின் கருத்து கணிப்புல காங்கிரசுக்கு எங்களுடைய வாக்கு என்று 35 முதல் 41% பேர் சொல்லியிருக்கிறாங்க. பாஜக வேட்பாளருக்குன்னு 33 முதல் 39%, தாவேகா 16 முதல் 22%. மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்டதுல 38% பேர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொல்லியிருக்கிறாங்க, 34% பேர் பாஜகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, தாவேகா ஒரு 22%. தந்தி டிவியின் கருத்து கணிப்புல கடும் போட்டி என்று தெரிய வருகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டதுல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சார், இப்ப மாலை மலரை பொறுத்த வரைக்கும் 38 34 ஏறக்குறைய 4% வித்தியாசம் வருது. ஆனா தந்தி டிவியின் கருத்து கணிப்புல கடும் போட்டி அப்படின்னு இருக்குது. களம் யாருக்கு சார் சாதகமா இருக்கும்? இது போன தடவை காங்கிரஸினுடைய வேட்பாளர் ராமச்சந்திரனே தான் நிற்கிறாரு. போன தடவை 30,893 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த தடவை டைரக்ட் ஃபைட் வந்து இந்த தொகுதியும் வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ்க்கு வந்து போட்டி இருக்குது. ஸோ இது வந்து டஃப் ஃபைட்டுங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒன்று
அந்த காங்கிரஸ் திமுகக்குள்ளார அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து பிரச்சனை இல்லைன்னா இந்த தொகுதி வந்து அறந்தாங்கி வந்து காங்கிரஸ் வசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த காங்கிரஸ் வசம் போகலன்னா இது வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காத ஒரு தொகுதின்னு நம்ம பார்க்கலாம். தேர்தல் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் நாமளே பார்க்குறோம். 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வெறும் 30 நாள் தான் அவகாசமே நமக்கு இருந்தது. ஏறக்குறைய ஒரு மாதம் தான் இருந்தது. அந்த ஒரு மாதத்துல போகணும்னு சொல்லும்போது கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க ஒரு பக்கம் போறாங்க, பிரதான கட்சி சேர்ந்த தலைவர்கள் இன்னொரு பக்கம் போறாங்க. எப்படி பார்த்தாலும் மக்களை சென்று சேரணும்ல, அதுதான் அது மற்ற கட்சிகளுக்கு கூட்டணிகளுக்கு சொல்றது வாஸ்தவமான பேச்சு. இவங்க வந்து நவம்பர் கடைசியிலேயே வந்து குழுவை போட்டாங்க காங்கிரஸ். டிசம்பரில் வந்து திமுக தலைவரை சந்திச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும்குள்ள எவ்வளோ சண்டை சச்சரவுகள், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவாச்சு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நம்மளும் நீங்களும் பேசுனீங்கன்னா அது வந்து யூகம். அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்கா கூட போகலாமா? அப்போ தாவேக்காவை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்தி தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். அந்த மாதிரி எதுவும் உள்ளடி நடக்கலைன்னா இது காங்கிரஸ்க்கு சாதகமானது. இங்கே வந்து ஃபைட்டுன்னு போட்டிருக்கிறனால வந்து மேபி அந்த மாதிரி உள்ளடி வேலைகள் நடந்துச்சுன்னா இழுபறி நிலைமையாக தான் இருக்கும். அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பார்க்கிறோம். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பாஜக வேட்பாளராக உதயகுமார் அதிமுக கூட்டணியில், திமுக கூட்டணியில சிபிஎம் வேட்பாளர் சின்னதுரை, நாம் தமிழர் வேட்பாளராக நதியா, தாவேக வேட்பாளராக சுப்பிரமணியன். கந்தர்வக்கோட்டை இது ஒரு தனி தொகுதி என்பது இதன் சிறப்பம்சம். கந்தர்வக்கோட்டை தொகுதியில உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்ட தந்தி டிவியின் கருத்து கணிப்புல 40 முதல் 46% பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37 முதல் 43% பேர் பாஜகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9 முதல் 15% பேர் தாவேக்காவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்ட போது 32% பேர் வந்து சிபிஎம் வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார்கள், 35% பேர் பாஜக வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார்கள். அப்ப ரிசல்ட்டை பார்க்கும்போது தந்தி டிவி மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு என்கிறது, மாலை மலர் அதிமுக வேட்பாளர் என்கிறது. இந்த தொகுதியை பார்க்கும்போது போன தடவை சிபிஎம்ல நின்ன ஜெயிச்ச செல்லதுரை அவர்களே தான் நிற்கிறாரு. மார்ஜின் வந்து 12,721 வாக்கு வித்தியாசத்தில் போன தடவை அதிமுக நின்ன தொகுதி இது. இந்த தடவை பாரதிய ஜனதா கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. இது அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தர்வக்கோட்டை வந்து 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தொகுதி. அதனால் கடந்த 3 முறை நடந்த தேர்தலில் வந்து 2011லையும் 2016லையும் அதிமுக ஜெயிச்ச சீட்டு இது. 2021 திமுக இப்போ வந்திருக்கு. அப்போ இந்த தொகுதியில் வந்து அதிமுகவினுடைய பாரம்பரியம் இருக்கான்னா இருக்கு. இது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழுபறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு 24%. ஆமா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கருத்து கணிப்புல மாலை மலர்ல 24, இப்போ வந்திருக்கிறதுல 9 to 15ங்கும் போது அங்க குறைஞ்சிருக்கு. பட் இது வந்து விஜய் வந்து தனி தொகுதின்னு இருக்கிறனால இன்னைக்கு விஜயனுடைய வாக்காளர் பேஸை எடுத்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து போன தடவை நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் நிறைய அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க. இந்த தடவையும் அவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது. அதே சமயம் விஜய் அவர்களும் வந்து இந்த எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு அவங்க அந்த தனி தொகுதிகளில் வந்து ஒரு பெரிய தாக்கம் வந்து அவங்க ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு வித்தியாசம் இருக்கு தாவேகாவுடைய வாக்கு வங்கிக்கு. அப்போ இதுல வந்து ஏதாவது ஒன்று சாத்தியக்கூறு மாலை மலர் சொல்லியிருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கட்டாயமா இது வந்து இழுபறி ஆயிட்டு பெரிய வாய்ப்பு வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முடியறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீண்டும் களம் காண்கிறார். திமுக வேட்பாளராக செல்லப்பாண்டியன், நாம் தமிழர் வேட்பாளராக சத்யலட்சுமி, தாவேகா வேட்பாளராக முருகேசன் ஆகியோர் களம் காண்கின்றனர். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குதா? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு ஆம் என்கிறது. அதிமுக 42 முதல் 48% வாக்குகள் பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. திமுக 34 முதல் 40% என்று சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா 9 முதல் ஒரு 15% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 44% பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 38% பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரு கருத்து கணிப்புகளும் சொல்வது அதிமுக முந்துகிறது. ஆமாம், இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் கான்ஸ்டிடியூன்சி. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் போன தடவையும் வெற்றி பெற்றார். ஸோ இந்த தடவை திமுகவில் வேட்பாளரையும் வந்து மாற்றியிருக்காங்க. அதனால் வந்து இந்த களம் வந்து அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கிறது சரியாக தான் பார்க்குறேன் நான்.
மறுபடியும் அதிமுகவுக்கே சாதகமாக செல்லும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. அடுத்ததாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளராக விமல், திமுக வேட்பாளராக அமைச்சர் மெய்யநாதன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ராஜாராம், தாவேகா வேட்பாளராக கந்தசாமி. ஆலங்குடி தொகுதியில உங்கள் வாக்கு யாருக்கு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தந்தி டிவியின் கருத்து கணிப்புல 40 முதல் 46% பேர் திமுக என்றும் 33 முதல் 39% பேர் அதிமுக என்றும் சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா 11 முதல் 17% வாக்குகளை பெறுகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 33% பேர் திமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4% பேர் அதிமுகவுக்குன்னும் 38% பேர் தாவேகாவுக்குன்னும் சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு 19% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சார், மாலை மலரோட ரிசல்ட் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. 38% பேர் தாவேகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஆலங்குடியை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியின் கருத்து கணிப்புல திமுக தான் முந்துகிறது. தாவேகாவுக்கு யாருக்குரிய 38% என்பதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? பட் இதில் பார்க்கும்போது பாருங்களேன், தந்தியில் வந்திருக்கிறதுல வந்து அதில் ஆல்மோஸ்ட் வந்து 1/3 தான் வந்திருக்கு. 3ல் 1 பங்கு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து மெய்யநாதன் அவர்களே தான் இந்த தடவை போட்டி போடுறாரு. அதுவும் 25,847 வாக்கு வித்தியாசத்தில் போன தடவை அவர் ஜெயிக்கிறாரு. இந்த தடவை அதிமுகவும் கேண்டிடேட்டை வந்து மாற்றிருக்காங்க இந்த தொகுதியில். ஸோ அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு உண்மையாலுமே வந்து மாலை மலரை வச்சு பார்க்கும்போது நமக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா ஆலங்குடி மாதிரி ஒரு தொகுதியில் வந்து அந்த அளவுக்கு விஜயனுடைய செல்வாக்கு வந்து உயர்ந்திருந்துச்சுன்னா அது கட்டாயமாக ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு பலம் தான் அது. அதே மாதிரி நீங்கள் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 4.76 தான் அதில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு 39%. ஸோ அப்போ வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு 4லிருந்து 33 to 39க்கும் 38லிருந்து 11 to 17 பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இந்த 2 சர்வேக்கும் நடுவில் வந்து அதிமுக வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய செல்வாக்கை அதிகரிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமாக போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. திருமயம் சட்டமன்ற தொகுதி இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வைரமுத்து, திமுக வேட்பாளராக அமைச்சர் ரகுபதி களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லட்சுமி சீனிவாசன், தாவேகா வேட்பாளராக சிந்தாமணி அவர்கள் களம் காண்கிறார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் 37 முதல் 43% அதிமுக என்றும் 36 முதல் 42% திமுக என்றும் சொல்லியிருக்கின்றது. தாவேகாவுக்கு ஒரு 10 முதல் 16%. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திருமயத்தில் கடும் போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்டபோது திமுகவுக்கு வாக்களிப்போம்னு 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்று 37% பேர், தாவேகாவுக்கு என்று 18% பேர். இரண்டு பக்கமும் பார்த்தாலும் சார் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி ஏறக்குறைய ஒரு 2லிருந்து 4% வித்தியாசம் தான் இருக்கு. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 37க்கும் 40க்கும் அதே ஏறக்குறைய 3 முதல் 4% இருக்குது. ஆனாலும் கூட திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக மாலை மலர் சொல்கிறது. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு கடும் போட்டி என்கிறது. கடும் போட்டியா திமுக வெற்றியா? இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சீட்டு இழப்பாரான்னு எதிர்பார்க்கக்கூடியதில் அமைச்சர் ரகுபதி அவர்களும் இருக்கக்கூடிய என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஒரு நிலைமை. போன 2 தடவை அவர் இதே தொகுதியில் இருந்து தான் ஜெயிக்கிறாரு. இப்போ 3வது தடவை வந்து போட்டி போடுறாரு. காரணம் என்னன்னா, போன தடவை அவர் ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் வெறும் 1382 வாக்கு தான். ஸோ அப்போ வந்து அதிமுக சார்பாக போன தடவை நின்ன அதே PK வைரமுத்துங்கிறவரை தான் வந்து இந்த தடவை கேண்டிடேட்டாக நிறுத்துகிறாங்க. இந்த வைரமுத்து 2011 அந்த தொகுதியில் வந்து நின்று MLA-வான கேண்டிடேட்டு. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2021 இந்த தொகுதியில் செல்வகுமாருங்கிற ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து 15,144 வாக்கு எடுத்திருந்தார். அப்போ அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை வந்து இன்னைக்கு யார் கவர் பண்ணுறாங்கங்கிறத வச்சு இந்த இது போகும். வின்னிங் மார்ஜினே வெறும் 1500 வாக்குகள்னு சொல்கிறீங்க. ஆமாம், 1500 கீழே 1382 தான் ப்ரிசைஸ். அவர் போன தடவை வந்து இதுக்கு மேலே இந்த எலெக்ஷனோட போதுங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருந்துச்சு. ரகுபதி அவர்கள் நிக்க மாட்டாருனாங்க. ஆனா சுயேட்சை வேட்பாளர் 15,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. இந்த முறை வந்து அந்த சுயேட்சை வேட்பாளர் இருக்காரா களத்துல? அவர் இல்லைனாலும் இன்னைக்கு இன்னொருத்தர் தாவேகாங்கிற வடிவில் அங்கே வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த தாவேகாவுடைய ஓட் பேங்க் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக வந்து இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி வாக்கு, SC ST வாக்கு, இந்த 4 வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அந்த வாக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது வந்து திமுகவுக்கு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்னைக்கு தாவேகாவுடைய வாக்கு வந்து ஒரு 18 to
8% ஒரு 5 to 8% மேல கீழே இருக்கிற வரைக்கும் அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு பிரிக்கும். இப்போ இன்னைக்கு எப்போ வந்து 5 to 8% மேல தாவேகாவினுடைய வாக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமா போகுதோ அங்கெல்லாம் திமுகவினுடைய வாக்கு வங்கியை கொஞ்சம் அவங்க பெரிய அளவுக்கு சேதாரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 19% சற்று ஏறக்குறைய இங்கேயும் 16% வரும்போது இது டெஃபினட்டாக வந்து ஒரு திமுகவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் தான் இது. குறிப்பாக ஐயா ரகுபதி அவர்களுக்கு அவங்க சரியான முறையில் வந்து களமாடலைன்னா இந்த தடவை இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக சார்பில் பாலு, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யுவராணி, தாவேகா வேட்பாளராக விஜயலட்சுமி இருக்கிறார். நட்சத்திர தொகுதி தான். முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடக்கூடிய குமாரபாளையம் தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்று 40 முதல் 46% பேர் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களிப்போன்னு 32 முதல் 38% பேர், தாவைக்காவுக்கு 13 முதல் 19% பேர். மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 50% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதிமுகவுக்கு 38% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா தந்தி டிவியின் கருத்து கணிப்பு அதிமுக என்கிறது, மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது திமுக என்று பதில் வந்திருக்கிறது. இந்த தொகுதி 2008 மறுசீரமைப்புக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தொகுதி குமாரபாளையம். இது வந்து அதிமுகவினுடைய தங்கமணி அவர்கள் தான். ஸோ இந்த கொங்கு மண்டபத்தில் வந்து 2 தளபதிகள், ஒன்று எஸ்பி வேலுமணின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் தங்கமணின்னு சொல்லுவாங்க. போன தடவை வந்து அவர் 31,646 வாக்கு வித்தியாசத்தில் தங்கமணி அவர்கள் ஜெயிச்சார். தொடர்ந்து 3 முறை அவர் தான் ஜெயிச்சுட்டு வராரு. ஸோ போன தடவை தோற்ற அதே வெங்கடாச்சலம் அவர்கள் தான் இந்த தடவை வேட்பாளராக நிற்கிறாங்க. ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஒரு பலம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடியது. அவருக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து குமராபாளையத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது, கெட்ட பேர் இல்லை, நல்ல மக்கள்கிட்ட அணுகுமுறை இருக்கிறனால இந்த தொகுதி வந்து அதிமுகவினுடைய கைவசம் அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ரைட் சார். அடுத்ததாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க பிரேம்குமார் வேட்பாளர், திமுக சார்பில் மதிவேந்தன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சசிகலா, தாவேகே வேட்பாளராக லோகேஷ் ஆகியோர் இருக்கிறார்கள். கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கின்றது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கே மீண்டும் வெற்றி வாய்ப்பு என்று சொல்கிறது. அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளருக்கு 31 முதல் 37% பேர் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவைக்காவுக்கு 18 முதல் 24%. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 44% பேர் அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளருக்கு வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 38% பேர் தாவைக்காவுக்கும், 16% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், ராசிபுரம் தொகுதியை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி அமைச்சர்னுடைய தொகுதி, மதிவேந்தன் அவர்கள். சிக்கல் வந்து இவர் ஐயா ரகுபதிக்கு பார்த்த மாதிரியே தான் இவருக்கும் ஒரு சிக்கல். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை வந்து 46% வாக்கு வாங்கினா கூட வெறும் 1952 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார். இதே வந்து அதிமுகவினுடைய சரோஜா அவர்கள் 45.09% வாங்குறாங்க. ஸோ வெற்றி மார்ஜின் வந்து 2000க்கு கீழே தான். இந்த தொகுதியில் நாம் தமிழர் வந்து 11,295 வாக்கு வாங்கியிருக்காங்க. அமமுக 1051, இந்திய ஜனநாயக கட்சி 1133. ஸோ அப்போ இந்த அமமுகவையும் இந்திய ஜனநாயக கட்சியும் இப்போ கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கனால அரித்தமெட்டிக்காக பார்த்தோம்னாவே இது வந்து ஃபேவரபிள் ஃபார் ஏடிஎம்கேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, இந்த தொகுதியில் வந்து இப்போ அதிமுக நிற்காம இது வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கல் வந்து சிம்பிள்னால ஏதோ சிக்கல் வந்தால் தான் உண்டு. இது அதிமுக வந்து இரட்டை இலையில நின்று இருந்தால் கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, எகைன் வந்து ராசிபுரம் தனி தொகுதியாக இருக்கிறனால விஜயனுடைய ஃபேக்டர் இங்கே நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். ஏன்னா இங்கே விக்ட்ரி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக 2000க்கும் கீழே இருக்கிறனால இது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் தான் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுக்கு. அரித்தமெட்டிக்காக பார்த்தோம்னா இது வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளராக ராதாகிருஷ்ணன், திமுக வேட்பாளராக ஜெயக்குமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ராம்குமார், சங்கர் தாவேகா வேட்பாளர்.
உடுமலைப்பேட்டை மக்களிடம் கருத்தை கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்புல அதிமுகவுக்கு வாக்களிப்போம்னு 38 முதல் 44% பேர் சொல்லியிருக்காங்க. திமுகவுக்குன்னு 35 முதல் 41% பேர் சொல்லியிருக்காங்க. மாலை மலர் மக்கள் கிட்ட கேட்டபோது 23% பேர் அதிமுகவுக்குன்னும் 33% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 10% வித்தியாசம் இருக்கின்றது. தாவேகாவுக்கு சர்ப்ரைசிங்கா 40% பேர் தாவேகாவுக்கு வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தாவேகாவுக்கு உடுமலைப்பேட்டையில என்ன சார் செல்வாக்கு? இல்லை, அவங்களுக்கு செல்வாக்கு எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு தாவேக்காக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நம்மளே பல இடத்துல பல சர்வேக்கள் வரும்போது அவங்களுக்கு கணிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20% வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு கணிக்கப்படுது சர்வேஸ்னால. ஸோ இந்த தொகுதியில் பார்க்கும்போது என்ன ஒரு பெரிய இதாக இருக்குன்னா, சர்ப்ரைஸாக இருக்குன்னா, 40% ஒரு சர்வேல வருது. அதே தாவேக்கா தந்தி டிவியில் 11 to 17% தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் 4ல் 1 பங்கு தான் அவங்களுடைய வாக்கு வருது. ஸோ இப்போ இதில் இது பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுக எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23%லிருந்து 38 to 44% வரைக்கும் போகிறாங்க. ஸோ திமுகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது தாவேக்காவில் இருக்கக்கூடிய வாக்கு இந்த 2 பக்கமும் பிரிஞ்சு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழரும் இங்கே சற்று ஏறக்குறைய 2 to 8% வரைக்கும் அவங்க போகிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த தொகுதியும் 2008 மறுசீரமைப்புக்கு அப்புறம் வந்தது. ஸோ 3க்கு 3 தடவையும் அதிமுக தான் வெற்றி பெற்று அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்குது. போன தடவை மார்ஜின் கூட பார்த்தீங்கன்னா 21,895. திமுகவை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. போன தடவை காங்கிரஸ் நின்று இருந்தாங்க இந்த தொகுதியில். ஸோ இப்போ 3 out of 3 அவங்க இருக்கிறனாலையும் ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளரே அங்கே நிற்கிறனால ஒரு இன்கம்பன்சி ப்ரோ இன்கம்பன்சி எதுவும், அதுவும் இல்லாமல் இந்த கொங்கு பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணிக்கு விட அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய இப்போ எப்படி சென்னை ஒரு கோட்டைன்னு சொல்கிறோமோ, திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்கிற மாதிரி கொங்கு மண்டலம் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவினுடைய கோட்டைங்கிற சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இது அதிமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் திமுக வேட்பாளராக ஜெயராமகிருஷ்ணன், அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த தொகுதியை. சண்முகவேல் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராதாமணி, தாவேகா வேட்பாளராக திருமலை. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 38லிருந்து 44% பேர் திமுக அப்படின்னும் 37லிருந்து 43% பேர் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு கடும் போட்டி அப்படின்னு சொல்லுது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடும் போட்டின்னு சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது கடந்த 3 தேர்தலாக நடந்ததில் பார்த்தீங்கன்னா அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை அமமுக சண்முகவேல் தனியாக கான்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க அதிமுகவினுடைய வாக்கை பிரித்தாங்க. அப்படி வாக்கை பிரிக்கும்போது கூட 6438 வாக்கு தான் வித்தியாசம் இந்த தொகுதியில் அதிமுக ஜெயிச்சதில் போன தடவை. பட் இந்த தடவை அதிமுக கூட்டணியிலேயே அமமுக இருக்கிறனால அந்த ஒரு த்ரெட்டு அவங்களுக்கு இல்லை. ஸோ போன தடவை திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்ச ஜெயராமகிருஷ்ணன் தான் இந்த தடவையும் நிற்கிறாங்க. ஸோ ஒன்று தாவேகாவுடைய தாக்கம் இந்த தொகுதியில் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இந்த தொகுதி மட்டும் இல்ல, இப்போ அதிமுக கூட்டணியில அமமுக சேர்ந்தது கொங்கு மண்டலத்துல இன்னும் பிளஸ்ஸா இருக்குமா இந்த தடவை? இல்ல, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்ப இருக்காது. இல்லன்னா அந்த ஓட் ஸ்பிளிட்ங்கிறது தானா இருக்காது இல்லையா? இப்ப என்னன்னா கேட்டீங்கன்னாக்கா, போன சட்டமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி பிரதானமா அவங்க மேல சொல்லக்கூடியது என்னன்னா, இல்ல நிறைய இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க அவங்க, அதனால என்ன அவங்க வெறும் 6.68% தானே வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து அனலைசிஸ் பண்ணிங்கன்னா 83 தொகுதியில் யார் வெற்றி பெறணும்னு நிர்ணயித்தது நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு. அந்த 83ல் 57 தொகுதி திமுக ஜெயிக்குது, 26 தொகுதி அதிமுக ஜெயிக்குது.
அப்போ வந்து போன தடவை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தான் வந்து கிங் மேக்கரா இருந்து திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க வாங்கின வாக்கு, அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவுனாருன்னு நான் சொல்ல வரல, அவங்க வாங்கின வாக்கு வந்து அதிமுகவை அதிகமா சேதாரப்படுத்துச்சு. இப்போ நம்ம விஜய் அவர்களை பத்தி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பேசினோம், அவங்களுடைய ஓட்டர்ஸ் ப்ரொஃபைலிங் எடுத்து பார்க்கும்போது செக்மெண்டேஷன் பண்ணோம்னா திமுகவினுடைய ஓட்டர் ப்ரொஃபைலும் தாவேகாவினுடைய ஓட்டர் ப்ரொஃபைலும் சிமிலரா இருக்கு. அப்போ வந்து தாவேகாவினுடைய அந்த ஓட் ஸ்பிளிட் வந்து ஜாஸ்தியா வந்து நடக்கும். அப்போ அந்த மாதிரி போகும்போது இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. அங்க வந்து விஜய் அவர்கள் அதிகமான வாக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி திமுகல இருந்து எடுத்தாருன்னா இது அதிமுகவுக்கு சாதகமா முடியும், இல்லைன்னா வந்து டஃப் ஃபைட்டா போகும். அடுத்ததாக தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யபாமா, திமுக வேட்பாளர் இந்திராணி, நாம் தமிழர் வேட்பாளராக திவ்யா, தாவேக வேட்பாளராக கௌரி சித்ரா. தாராபுரம் தனி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக என்கிறது 36 முதல் 42%, அதிமுகவுக்கு ஒரு 33 முதல் 39%. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 75% திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது, 16% அதிமுகவுக்கு. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு 36 முதல் 42, வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான். மாலை மலர் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்குன்னு சொன்னாலும் 75% ரொம்ப அதிகமா இருக்கு சார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதியா தாராபுரம்? இல்லை, அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிமுக இந்த தொகுதியில் வந்து ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 1977 முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டதுலேருந்து திமுக வந்து ஒரு 4 தடவை போட்டிருக்காங்க. இதில் போன தடவை இப்போ ஜெயிச்சிருக்கிறவங்க வந்து கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் அமைச்சர் அவங்க. ஆனால் போன தடவை ஜெயிச்ச வெற்றி மார்ஜின் ஓட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1393 வாக்கு தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கயல்வெளி அவர்கள் வந்து இப்போ திருப்பி நிறுத்தப்படலை. அங்கே இப்போ நிறுத்துறது வந்து இந்திராணிங்கிறது தான் முன்னாள் மேயரா சார் அவங்க இந்திராணி? எனக்கு அது சரியா தெரியல. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல், புது கேண்டிடேட்டாக அங்கே வர்றது. ஏன்னா கயல்வெளி அவர்கள் மேலே ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க வந்து 1393 வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கள வேட்பாளராக இருந்தும் மாற்றி ஒரு புது கேண்டிடேட்டை இப்போ கொண்டு வராங்கங்கும் போது அந்த இடத்துல வந்து ஏதோ அவங்களுக்கு திமுகவுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால தான் ஒரு மினிஸ்டருடைய கேண்டிடேட்டை மாற்றி நிறுத்துகிறாங்க. இன்னும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது மாலை மலருக்கும் தந்தி டிவிக்கும் பாருங்கள், தாவேக்காக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருக்குது. ஒரு 8% இருந்தது வந்து இப்போ தந்தி டிவியில் 17 to 23% போகிறாங்க. 2லேருந்து 3 மடங்கு கூடுது. ஆமாம், அந்த சதவீதம் போகும்போது அதுவும் தனித்தொகுதியாகவும் இருக்கிறனால நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தனித்தொகுதியில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து எடுத்தாங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக முடியும், அதிமுக எடுத்தாங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ வெற்றி வந்து இந்த 2 பேர்த்துக்கு ஒன்றில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா போன தடவை நின்னாங்க, இத்தனைக்கும் இந்த முறை அதிமுகவே களமிறங்குறாங்க. எல் முருகன் நிற்கும் போதே வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ அதிமுக களமாடுங்கும் போது அந்த சிம்பிளினுடைய பவர் நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னுடைய கணிப்பு வந்து இது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக போகக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளராக பன்னாரி, சிபிஐ வேட்பாளராக சுந்தரம், நாம் தமிழர் வேட்பாளராக சௌந்தர்யா, தாவேகா வேட்பாளராக தமிழ்ச்செல்வி களம் காண்கின்றனர். இந்த பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தனி தொகுதி. இதில் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது 40 முதல் 46%. சிபிஐ வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் ரேண்டமா பீப்புள் கிட்ட கருத்து கேட்ட போது 28% பேர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 20% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா 43% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு அதிமுக என்கிறது, மாலை மலர் தாவேகா என்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ போன தடவை அதிமுக தான் சிட்டிங் பன்னாரி அவர் தான் வந்து இந்த தடவை போட்டி போடுறாங்க. ஸோ சிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PL சுந்தரம் அவர்களே தான் திருப்பி இந்த தொகுதிக்கு வராங்க. இந்த சீட்டு வந்து 2016லையும் 21லையும் அதிமுகனால வெற்றி பெற்ற தொகுதி. 2011 வந்து PL சுந்தரம் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார். திருப்பி வந்து அவங்க இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. பட் இந்த தொகுதி வந்து இப்போ தந்தி டிவி சொல்கிற மாதிரி வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான தொகுதி தான் இது.
ஸோ இதில் வந்து தனித்தொகுதியாகவும் ஏற்கனவே இருக்கிறனால தாவே இது வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, மாலை மலர்கள் எடுத்ததில் 44% வந்து தாவேக்காக்கும், தந்தி டிவியில் வந்து 8 to 14%ங்கிறது இது வந்து ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்குது தாவேக்காக்கு. ஸோ அந்த மாதிரி என்னங்கிறது அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி கருத்து கணிப்பில் வர்ற மாதிரி இது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 44%லேருந்து 14. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 4-1 ரேஷியோவில் தான் வருது. பவானி சட்டமன்ற தொகுதி களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் அவர்களுடைய தொகுதி இது. திமுக வேட்பாளராக சந்திரசேகர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மோகனாதேவி, தவேக வேட்பாளராக பாலகிருஷ்ணன். முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குதா? பவானி மக்களிடம் கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக என்கிறது 36 முதல் 42% பேர், அதிமுக 34 முதல் 40% பேர். கடும் போட்டி இருக்கும் என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது திமுகவுக்கு 35% பேர் ஆதரவு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்குன்னு 8% பேரும், தவேகாவுக்கு 52% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? தந்தி டிவி கடும் போட்டி என்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில. இதில் ரொம்ப டெஸ்பாரிட்டி வருது. இப்போ தாவேகா பார்த்தீங்கன்னா எகைன் இங்கே 53%லிருந்து 14 to 20% வருது. அதிமுக பாருங்கள் 8.8%லிருந்து 34 to 40% போகிறாங்க. திமுக வந்து அப்படியே அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நாம் தமிழர் கட்சி பாருங்கள் 0லேருந்து 1 to 7% வரைக்கும் போகுது. ஸோ இந்த தொகுதியில் வந்து அவர் வின்னிங் கேண்டிடேட் KC கருப்பண்ணன் அவர்களே தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த தடவை இவர் 2016லையும் இவர் தான் அதிமுக சார்பாக அந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. 2011லையும் அதிமுக தான் இந்த சீட்டை வந்து PG நாராயணங்கிறவர் வந்து அவர் ஜெயிச்சிருந்தார். ஸோ நம்ம இந்த தொகுதியை பார்க்கும்போது இந்த பவானிங்கிறது அதிமுக கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி மாதிரி தான் வருது. திமுக வந்து இந்த தடவை அவங்களுடைய கேண்டிடேட்டை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து KP துரைராஜுங்கிறவர் நின்னார், இப்போ வந்து KA சந்திரசேகர் நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப கடுமையான களம் தான் இது. இப்போ இருக்கக்கூடியதை பார்க்கும்போது இந்த கடும் போட்டின்னு சொல்லக்கூடியதில் தந்தி டிவியின் அடிப்படையில் பார்த்தா கூட நம்ம ஹிஸ்டாரிக்கலாக இந்த தொகுதி எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்குங்கிறத வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக முடிஞ்சாலும் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, களம் எப்படி வேணா மாறலாம்னு சொல்றீங்க. ஆமாம், ரைட் சார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வெற்றிவேல், திமுக வேட்பாளராக மணிகண்டன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நித்யா களமிறங்குறாங்க. செந்தில்குமார் தவேக வேட்பாளராக இருக்கிறார். கடந்த காலங்களில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. இந்த முறை யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பில் 38 முதல் 44% பேர் அதிமுக தான் சொல்லியிருக்கிறாங்க. திமுக 34 முதல் 40% பேர். மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 29% பேர் திமுக அப்படின்னும், 25% பேர் அதிமுகன்னும், இதற்கும் மேலாக 43% பேர் தவேகாவுக்கு எங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக தான். ஏற்கனவே இது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் தவேகா 43% பேர் சொல்றாங்க. என்ன ஆச்சரியம் இதுல? இந்த தடவை அதிமுக திமுக 2 பேருமே வந்து வேட்பாளர்கள் வந்து மாற்றி தான் நிறுத்துறாங்க. அது இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியினுடைய கோட்டையாக இருந்தாலும் அங்கே வேட்பாளர் மாற்றினாலும் அந்த கட்சி ஜெயிக்கும். அதனால தான் அதை வந்து கோட்டைன்னு சொல்றேன். யார் நிறுத்தலாம் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான். ஆமாம், அதனால வந்து இது அதிமுகவுக்கு தான் இந்த தொகுதி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில இப்ப களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளராக சந்திரசேகரன், திமுக வேட்பாளராக பூமலர், நாம் தமிழர் கட்சி சார்பில் பொன்னுமணி, சந்திரசேகர் தவேகா சார்பில். சேந்தமங்கலம் தனி தொகுதியில தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றன. 39 முதல் 45%, திமுகவுக்கு அப்படின்னு 35 முதல் 41% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தவேகாவுக்கு ஒரு 10 முதல் 16% வாக்குகள். மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 48% பேர் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 35% பேர் திமுகன்னு சொல்லியிருக்கிறாங்க, தவேகா 15%. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக அப்படின்னு சொல்கின்றன. சேந்தமங்கலம் தனி தொகுதி வழக்கம் போல இந்த அதிமுக வசம் செல்ல வாய்ப்பு இருக்குதா? முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்து போன தடவை திமுக தான் ஜெயிச்சாங்க. 10,493 வாக்கு வித்தியாசத்துல அதிமுகவுடைய சந்திரனை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதுலேயும் அந்த வாக்கு சதவீதத்தை விட நாம் தமிழர் வாங்கின வாக்கு அதிகமாக வாங்கியிருந்தாங்க, 11,654. இதில் போன தடவை சிக்கல் என்னென்னா, ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் சந்திரசேகருங்கிறவர் 11,371 வாங்கியிருந்தார்.
இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா 1996 திமுகவினுடைய எம்எல்ஏ. 2006 வந்து அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுங்கிறனால அவர் வந்து தனியாக போட்டி போட்டார். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து இணைஞ்சு அவர் வந்து 2016 அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக மாறினார். 2021 அவருக்கு சீட்டு கொடுக்காதனால தனிப்பட்ட முறையில் நின்று தான் அவர் 11,371 வாக்கு வாங்கினாங்க. இந்த தடவை அதே சந்திரசேகருக்கு வந்து அதிமுக சார்பாக சீட்டு கொடுத்துருக்கறனால இந்த தொகுதி வந்து கட்டாயமாக அதிமுக வசம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ கடந்த முறை வாக்குகள் பிரிஞ்சதுனால இந்த முறை உஷாராயிட்டாங்க. ஆமாம், இது நான் தான் சொன்னேன். இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் திமுகவில் நின்று ஜெயிச்சு சீட்டு கொடுக்கலன்னு அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவில் நின்று ஜெயிச்சாரு, அடுத்த தடவை சீட்டு கொடுக்கலன்னு இண்டிபெண்டாக நின்னாரு. அப்போ இவருக்கு வந்து கட்சி பாராபட்சம் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அந்த தொகுதியில் சேந்தமங்கலத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அவர் இப்போ அதிமுகவில் நிற்கும் போது அதிமுகவுடைய வாக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு ரெண்டும் சேரும்போது இது அதிமுகவுக்கு சாதகமாக செல்வதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக முருகானந்தம், திமுக வேட்பாளராக ராமநாதன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகுமார், விஜய் சரவணன் தாவேக வேட்பாளராக களமிறங்குகிறார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்கும்போது 36 முதல் 42% பேர் திமுகன்னும், 33 முதல் 39% பேர் பாஜக வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 36% பேர் பாஜக வேட்பாளருக்கு, 34% பேர் திமுக வேட்பாளருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், இப்ப வெற்றி வாய்ப்பு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகன்னு சொல்லுது, மாலை மலர் அதிமுகன்னு சொல்லுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை 47,149 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவினுடைய நீலமேகம் ஜெயிச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது கூட இந்த தடவை அந்த சீட்டு வந்து பாரதிய ஜனதாவுக்கு போகுது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும். அப்போ பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 3% தான் வித்தியாசம் வருது. இதே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் அங்கே. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய நிற்குது இந்த இடத்துல. அவர் அந்த பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய அந்த வேட்பாளருக்கு வந்து 47,140 வாக்கு மார்ஜினை மீறியும் இந்த அளவுக்கு வந்து அவங்க செல்வாக்கு கொடுக்குறாங்கங்கும் போது ஒரு ப்ளஸ்ஸாக தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி முகம் வர்ற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இதில் ஒரு வந்து ஃபேக்டர் என்னன்னாக்கா, இந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் போன தடவை வாக்கு சதவீதம் வெறும் 67% தான். குறைவான வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. குறைவான வாக்கு சதவீதம் தான். அப்போ இப்போ இந்த திமுக பாஜக அதிமுக கூட்டணியில் இந்த திமுக கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணியில் எந்த கூட்டணி வந்து வேட்பாளர்களை வந்து அதிகமாக வந்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கைமாறக்கூடிய வசம் இருக்கு. திமுக கூட்டிட்டு வந்தாங்கன்னா திமுகவுக்கு போகும். பாரதிய ஜனதானால ஓட்டர்ஸ் அதிகமாக பூத்துக்கு கொண்டு வர முடிஞ்சு அது பாரதிய ஜனதாக்கு வெற்றி வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வெறும் 67% தான் வாக்குப்பதிவானது நடந்திருக்கு. ரொம்ப கணிக்க கஷ்டமான ஒரு தொகுதியா இருக்கு தஞ்சாவூர். அடுத்ததாக திருவையாறு சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அமமுக வேட்பாளராக வேலு கார்த்திகேயன் அதிமுக கூட்டணியில் இருக்காரு, திமுக வேட்பாளராக துரை சந்திரசேகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செந்தில்நாதன், தாவேக வேட்பாளராக மணிகண்டன். திருவையாறு மக்களிடம் கேட்டபோது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்புல மக்கள் சொன்ன பதில் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு 38 முதல் 44% பேர், அமமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு 34 முதல் 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் அப்படியே வந்து 28% பேர் தாவைக்காவுக்குன்னும், 9% பேர் அமமுகவுக்குன்னும், திமுக வேட்பாளருக்கு அப்படின்னு 52% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சார், ரெண்டு பக்கமும் வந்து திமுகவுக்கு களம் சாதகமா இருக்கிற மாதிரி தெரியுது திருவையாறு. ஆமா, இது வந்து துரை சந்திரசேகர் அவர்கள் வந்து போன தடவை 53,650 வாக்குல வெற்றி பெற்ற இடம். போன தடவை வந்து இந்த தொகுதி பாரதிய ஜனதா நின்றுச்சு. இந்த தடவை அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு போகுது. ஸோ போன பாரதிய ஜனதா வந்து 49,560 வாக்கு, அமமுக 37,469 வாக்கு வாங்கியிருந்தது. நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகள் 15,820 வாக்கு வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணியில தமாகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அசோக் குமார் நிற்கிறார், திமுக வேட்பாளராக அன்பழகன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆனந்த், தாவேக வேட்பாளராக வினோத் களமிறங்குகிறார். கும்பகோணம் மக்களிடம் கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது 38 முதல் 44% பேர், அதிமுக கூட்டணியின் தமாக வேட்பாளருக்கு 32 முதல் 38% பேர் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் ரேண்டமா பீப்புள் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா 41% பேர் திமுகவுக்கு வாக்களிப்போம்னு சொல்றாங்க, 23% பேர் தமாகவுக்குன்னும்,
தாவேக்காவுக்கு 32% பேரும் சொல்லியிருக்கிறதா ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் சார்? இது வந்து கும்பகோணம் வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லலாங்க. 1996லேருந்து தொடர்ந்து 6 தேர்தலாக அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. கோசிமணி அவர்கள் இருக்கும்போது தொடர்ந்து 3 தடவை அவர் தான் 1996லேருந்து 2006 வரைக்கும் ஜெயிச்சார். இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ஜி அன்பழகனும் வந்து பார்த்தீங்கன்னா 2011லேருந்து தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவருடைய 4வது டேர்முக்காக அவர் ஃபைட் பண்ணுறாரு. போன தடவை வாக்கு வித்தியாசம் வந்து 21,383 வாக்கு. அமமுக போன தடவை அந்த இடத்துல வாங்கினது 6,523 வாக்கு தான். போன தடவை ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வந்து அதிமுக சிம்பலில் இந்த தொகுதியில் போட்டி போட்டார். இந்த தடவை தமாக வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க. பாரதிய ஜனதா சிம்பலில் இந்த தாமரை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கிறனால இது பெரிய அளவுக்கு வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அடுத்ததாக ஒரு விஐபி தொகுதி ஒரத்தநாடு. திமுக சார்பில் வைத்திலிங்கம், அதிமுக சார்பில் சேகர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமுருகன், தாவேகா சார்பில் அரவிந்த். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறவர் ஒரு நடிகர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 51% பேர் திமுகவுக்கு வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், திமுக லீட் எடுக்குதா? இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரத்தநாடு அந்த மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சீட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக அவங்க. ஸோ இதில் வந்து இப்போ வைத்தியலிங்கம் அவர் வைத்தியலிங்கம் வந்து இங்கேருந்து ஓபிஎஸ் கூட போயிருந்தார். இப்போ இந்த மாதிரி தொகுதியில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா போன தடவை வாக்கு வித்தியாசம் வந்து வைத்தியலிங்கம் ஜெயிச்சது 28,800 சில்லற வாக்கில். அப்பயே வந்து அமமுக 26,000 வாக்கு வாங்கியிருந்துச்சு. அப்போ வந்து அதிமுகவுக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. 26,000 வாக்கு அவங்க எடுத்ததுக்கு அப்புறமும் 29,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இது. ஸோ இப்போ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைத்தியலிங்கம் இங்கே இருக்காரு, அப்படியே வந்து அவருடைய ஓட்டு அதிமுக ஓட்டை பூரா அங்கே கொண்டு போருவாருங்கிறது வந்து சில நேரத்தில் நடைமுறையில் சாத்தியப்படாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒரத்தநாட்டிலே வந்து இவ்வளோ நாள் திமுகவில் இருக்கிறவங்க பூரா இவரை எதிர்த்து தான் அரசியலே பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து இங்கே வருவாருன்னு தெரியாதனால பல திமுகவில் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த தொகுதியில் நிறைய இன்வெஸ்டும் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பு கிடைக்காம. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்க்கட்சி முகாமில் இருந்து போகும்போது சில நேரத்தில் வந்து அது அந்த தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய கட்சி நபர்களுக்குள்ளார ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கிடும். அப்போ இந்த தொகுதியில் நான் பார்க்கும்போது இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் டஃப் ஃபைட், அந்த டஃப் ஃபைட்டில் ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இருக்கலாமே ஒழிய ஷூர் ஷாட்டாக இது வந்து நீங்கள் இப்போ டைட்டன் போடுறீங்களே ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியாக ஒரத்தநாடு இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ரைட் சார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ராணி, அதிமுக சார்பில் ஸ்ரீதேவி மோகன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பிரவீன்குமார், தாவேகா வேட்பாளராக திலீப் களமிறங்குகிறார்கள். நாமக்கல் தொகுதியில் உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு அப்படி நம்ம கேட்கும்போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 42% பேர், 36லிருந்து 42% பேர் அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 34லிருந்து 40% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி என்கின்றன. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 35% பேர் திமுகவுக்கு எங்க வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 42% பேர் தாவேகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இரட்டலை சின்னத்துல 21% பேர் எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொகுதி அதிமுகவை பார்க்கும்போது நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா இது அதிமுகவுக்கு ஃபேவரபிளானது நாமக்கல். இது அதிமுக கடந்த 1977லிருந்து நடந்த ஒரு 11 தேர்தல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்கு, திமுக வந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்கு. போன தடவை நீங்க 2004 லோக்சபா தேர்தலில் எடுத்தீங்கன்னா இங்க வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி திமுகவிலிருந்து ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியில் அதிமுகவும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் அந்த எம்பி வேட்பாளர்கள் வாங்கின வாக்கு நீங்க சேர்த்துனீங்கன்னா திமுக கூட்டணி வேட்பாளரை விட அவங்க ஜாஸ்தி ஜெயிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே இப்போ வந்து கூட்டணியில் நிற்கிறது வந்து அதிமுகவுக்கு இது வந்து ஒரு பெரிய சாதகமாக இருக்கிறது. அதோட இந்த வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன்கிறவர் வந்து மண்ணின் மைந்தன். அவர் அங்கே இருக்கக்கூடியதில் வந்து அவர் சாதாரண ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை கமிஷன் ஏஜென்ட்டாக மாறி அதுக்கப்புறம் வந்து ஒரு மருந்து கம்பெனியினுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து கோழிப்பண்ணை, டிரான்ஸ்போர்ட்டு, பவர்லூம்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இது. அப்போ இந்த கோழிப்பண்ணையாளர்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் சைடில் பூராமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பழக்கம் இருக்கக்கூடியது, செல்வாக்கு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த தடவை நிறுத்தியிருக்காங்க. இது வந்து அவர் வந்து
தங்கமணி அவர்களுக்கு ஒரு வலதுகரமாகவும் சொல்லப்படக்கூடிய நபர் இவர். ஸோ அதனால் இது ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக தான் பார்க்கப்படுது. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பில் சேகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக சார்பில் மூர்த்தி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அரவிந்த், தாவேகா வேட்பாளராக நந்தகுமார். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு உங்களுடைய வாக்குன்னு கேட்கும்போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 37 43% பேர் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 38 முதல் 44%. எப்படி பார்த்தாலும் கடும் போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது தந்தி டிவியின் கருத்து கணிப்புல. மாலைமலர் மக்களிடம் கேட்டபோது 40% பேர் இரட்டை இலக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உதயசூரியனுக்கு 27% பேர், தாவேகா விசில் சின்னத்துல 29% பேர் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2008 மறுவரைக்கு அப்புறம் வந்த சீட்டு. இது பரமத்தி வேலூர். இது அதிமுக இந்த கடந்த 3 தேர்தலில் வந்து 2011லையும் 2021லையும் இப்போ கடந்த தேர்தலையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 2011 இப்போ கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் பாருங்க ஐயா தனியரசு அவர்கள். தனியரசு அவர்கள் வந்து இந்த 2011 அதிமுக சிம்பலில் நின்று ஜெயிச்ச தொகுதி. திமுக ஒரே ஒரு தடவை 2016 வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஜெயிக்கும் போது கூட வாக்கு சதவீதம் வந்து வெறும் 818 வாக்கில் தான் 2016 திமுக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றுறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து போன தடவை திமுகவினுடைய வசம் இது இருக்கிறனால, திமுகவுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறனால இது வந்து கடும் போட்டின்னு சொன்னாலும் ஒரு அதிமுகவுக்கு ஃபேவரா. ஏன்னா வாக்கு வித்தியாசம் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1% தான் வித்தியாசம் இருக்கு. இது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போனாலும் ஆச்சரியப்பட முடியாத அளவுக்கு தான். இல்ல, கொங்கு இளைஞர் பேரவையில தனியரசு ரொம்ப எதிர்பார்த்திருந்தார் இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்னு. ஒருவேளை அவர்கிட்ட போயிருந்துச்சுன்னா களம் மாறி இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா இது அவருக்கு வந்து போகும்போது அந்த தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே இருக்கும். அவங்க லோக்கல் ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவா ஒர்க் பண்ணியிருந்தனால, இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாதனால ட்ரெடிஷ்னலாகவும் கடந்த 3 தேர்தலில் 2 தேர்தல் திமுக ஜெயிச்சது கூட வெறும் 818 வாக்கில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய மெஜாரிட்டியில் வந்து வர முடியாதனால இது வந்து ஒரு இது ஒன்று வந்து தாவேக்கா வந்து அவங்க எங்கேயாவது இப்போ 11 to 17% விட நாம் தமிழர் 1 to 6 விட இந்த 2 கட்சியும் வந்து அதிகமான வாக்குகளை இன்னும் அங்கே எடுத்ததுன்னா சொல்ற மாதிரி அது டஃப் ஃபைட்டா மாறும். யாருக்கு நடுவுலங்கிறது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளராக இளமதி, திமுக வேட்பாளராக அமைச்சர் கோவி செழியன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்யபாரதி, தாவேகா வேட்பாளராக பிரபாகரன். இதுவும் ஒரு தனி தொகுதி. திருவிடைமருதூர் தனி தொகுதியில அமைச்சர் கோவி செழியனுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா? திமுக வெல்லுமா? மக்கள் என்ன சொல்றாங்க? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். ஆம், திமுகவுக்கு வாக்களிப்போம்னு 38 முதல் 44% பேர், அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 34 முதல் 40% பேர். தந்தி டிவியின் கருத்து கணிப்புல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலை மலர்ல 42% பேர், மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்ட போது 42% பேர் அதிகபட்சமாக திமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், கோவி செழியனுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதியா திருவிடைமருதூர்? இவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2011 3 தடவை இவர் இந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு வர்றாரு. உயர்கல்வி அமைச்சராகவும் இருக்கார். இப்போ 4வது டேர்ம் போகிறாரு. பட் இவர் வந்து கடந்து வந்த பாதைங்கிறது அவரு ஈஸியானலாம் வந்துடல. 2011 வெறும் 394 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. 2016 வெறும் 532 வாக்கில் தான் ஜெயிக்கிறாரு. 2021 தான் 5 டிஜிட் 10,680 வாக்கில் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து இது தனித்தொகுதியாகவும் இருக்கிறனால நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் எந்த அளவுக்கு இங்கே வாக்குகளை பிரிக்க போகிறாங்கங்கிறது. ஸோ இந்த இந்த கீழே இருக்கக்கூடிய போன தொகுதி மாதிரி இங்கேயும் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவினுடைய வாக்கும் அதிகமாச்சுன்னா வந்து கடும் போட்டியாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த தொகுதியில். ஸோ கோவிச்செழியன் அவர்கள் 4வது டைம் வந்து போகிறது வந்து இந்த 2 கட்சியினுடைய வாக்கு வாங்குறதுல தான் இருக்குது. கடந்த முறை வந்து குறைவான வாக்குகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவருக்கு தான் சாதகமா இருந்திருக்கிறது இந்த தொகுதி, கோவி செழியனுக்கு. இந்த முறை களம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் சண்முக பிரபு, திமுக கூட்டணியில இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்திருக்கிறாங்க ஷாஜகான் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனீஷ் பாத்திமா, தாவேகா வேட்பாளராக அசாருதீன் களமிறங்குகிறார்.
இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு தெரியுமா வெற்றி வாய்ப்பு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது அதிமுகவுக்கு 35 முதல் 41% பேர் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. IUML-க்கு 33 முதல் 39% பேர் கடும் போட்டி என்று தந்தி டிவியின் கருத்து கணிப்பு சொல்கிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 42% பேர் திமுக கூட்டணியை வேட்பாளரை ஆதரிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 25% பேர் அதிமுகவுக்கும், அதே 25% வந்து தாவேகாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சார் இதை புரிஞ்சுக்கலாம்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1977லேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5 தடவை ஜெயிச்சிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் 2 தடவை, அதிமுக 3 தடவை. கருப்பையா மூப்பனார் கூட இந்த தொகுதியிலிருந்து 1989 ஜெயிச்சார். அதிமுக 2006 2016 வரைக்கும் இருந்தாங்க. 2021 இது வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து இப்போ வந்து IUML-க்கு போயிருக்குது. சிறுபான்மையினர் வாக்குகள் சிறுபான்மையினர் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பாபநாசம் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாப்புலர் டெல்டா ரீஜனில் இது ஒன்று இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே என்ன ஒன்றுனாக்கா, போன தடவை ஜவாஹருல்லா இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு. அவர் வாங்கின வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி மார்ஜின் வந்து 16,273 வாக்கு. ஆனால் அமமுக வாங்கினது 19,778. அப்போ அந்த போன தடவை நின்ன அதிமுகவினுடைய கோபிநாதன்கிற கேண்டிடேட்டையும் அமமுக கேண்டிடேட் வாங்கின வாக்கிங் கூட்டினீங்கன்னா நீங்கள் அதிமுக வாஸ் வின்னிங் திஸ் சீட். அப்போ இந்த IUML பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போய் போட்டி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் அவங்க போட்டி போட்டதில்லை. போன தடவையுமே அவர்களுக்கு 3 சீட்டு கொடுக்கப்பட்டது திமுக கூட்டணியில். ஒரு சீட்டு கூட அவங்க வந்து போன தடவை ஜெயிக்கல 2021 IUML. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக அண்ணாதுரை, அதிமுக வேட்பாளராக சேகர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்ணன் போட்டியிடுகிறார். மதன் தாவேகா வேட்பாளர். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில யாருக்கு உங்களுடைய வாக்குன்னு கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் 36 முதல் 42% பேர் திமுகவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே 36 முதல் 42% பேர் தான் அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 30% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 22.5% பேர் தாவேகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு 27.5% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி என்கின்றன. மாலை மலர் மக்களிடம் கேட்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1977 நான் ஏன் 77னா அப்போ தான் அதிமுக முதல் அது பொது தேர்தல் சட்டசபை தேர்தல், அதனால நான் அதை ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன். அப்போ 77 வந்து காங்கிரஸ் முதல் தடவை ஜெயிச்சது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 10 தேர்தல்லையுமே திமுக 5 தடவையும் அதிமுக 5 தடவையும். ஸோ ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதி இது. போன தடவை ஜெயிச்ச அண்ணாதுரை அவர்கள் வந்து 25,269 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பாலகிருஷ்ணன்கிறவர் வந்து 23,771 வாக்கு வாங்குறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர்னால வந்து இந்த அளவுக்கு ஒரு சேதாரத்தை இல்லை வெற்றி வாய்ப்பை வந்து திமுகவுக்கு கொடுக்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் வந்து இது வந்து ஒரு டஃப் கான்டெஸ்ட்னு பார்க்குறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டுக்கோட்டை வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய இடம் தான். பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுக வேட்பாளராக அசோக்குமார், அதிமுக வேட்பாளராக கோவி இளங்கோ, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புவனா போட்டியிடுகிறார். தாவேகா வேட்பாளராக சந்திரகாண்டீபன். பேராவூரணி மக்களிடம் கேட்டபோது உங்களுடைய வாக்கு யாருக்கு இந்த தேர்தலில் அப்படின்னு கேட்கும்போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 36 முதல் 42% பேர் திமுக, அதே 36 முதல் 42% பேர் அதிமுக. அதனால கடும் போட்டி நிலவும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது திமுகவுக்கு 33%, அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 43%. மாலை மலர் கணிப்பின்படி பார்த்தா அதிமுக இங்கு முந்துகிறது வெற்றி வாய்ப்பு. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் கடும் போட்டி. சார், இந்த கடும் போட்டி வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்குமா? இது எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாத ஒரு தொகுதியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து போன தடவை வந்து வெற்றி மார்ஜின் வந்து 23,503. எகைன் இந்த மாதிரி ரொம்ப நெக் டு நெக் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே 36% போது இந்த வெற்றி வாய்ப்பை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா தாவேகாவும் நாம் தமிழரும் தான் இந்த தொகுதியை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக டிசைட் பண்ணுற அளவுக்கு இல்லை. கடும் போட்டினா இது கடும் போட்டி தான். எப்படி கேட் ஆன் த வால், இந்த பக்கமும் விழுவலாம் அந்த பக்கமும் விழுவலாம். இது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் அரசியலை யார் சிறப்பாக செய்கிறாங்களோ, சில மந்த தந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பலன் கிடைக்கிற அளவுக்கு மாறலாம். தொடர்ந்து 2 தொகுதியை பார்த்துருக்கோம் சார். சபாஷ், சரியான போட்டின்றாங்க. ஆமாம். பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. திமுக வேட்பாளராக நிவேதா முருகன், அதிமுக வேட்பாளராக பவுன்ராஜ், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இளைய நகுலன் போட்டியிடுகிறார். தாவேகா வேட்பாளராக விஜயாலயன். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளை
கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு தெரிய வருகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 78% பேர் இரட்டை இலை சின்னத்துக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், கடும் போட்டியா இரட்டை இலையா? என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏடிஎம்கே அட்வான்டேஜ்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, போன தடவை திமுகவினுடைய நிவேதா முருகன் வெறும் 3299 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. அதுக்கு வந்து போன தடவை நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் வந்து 14,823 வாக்கு வாங்கியிருந்தாங்க. அந்த காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுகவில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக முடியக்கூடிய தொகுதியாக தான் நான் பூம்புகாரை பார்க்குறேன். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா போட்டியிடுகிறார். அதிமுக வேட்பாளராக தங்க கதிரவன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஃபாத்திமா ஃபர்கானா, தாவேக வேட்பாளராக சுகுமார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில கடும் போட்டி இருக்கும்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 31% பேர் மனிதநேய மக்கள் கட்சிக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 57% பேர் தாவேகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இதை? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ விசிகால இருந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து களமாடுறாங்க. போன தடவை மார்ஜின் வெறும் 7,238 தான். நாம் தமிழரே 9,976 வாக்குங்க வாங்கியிருந்தாங்க. அமமுக 3,503. ஸோ அமமுக வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறனால அது ஒரு பலம். அதே மாதிரி தங்க கதிரவன் தான் அதிமுகவினுடைய வேட்பாளராக அங்கே களமாடுறாரு. ஸோ அதோட இதில் வந்து எகைன் தாவேக்காவும் எப்படி வந்து வாக்கு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா சிபிஐ வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதில் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது 2, திமுக கூட்டணியில் இருக்கும்போது 3, அதிமுக தனிப்பட்ட முறையிலேயே 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி 6 தடவை, திமுக கூட்டணி 5 தடவை இந்த சரிசம பலமாக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் எட்ஜு வந்து இது கடும் போட்டியாக இருந்தாலும் எட்ஜு இப்போ நீங்கள் வாக்கு வித்தியாசத்திலே பார்க்கும்போது இது அதிமுகவுக்கு எட்ஜு இருக்கிற மாதிரி தான் இது நாகப்பட்டினம். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் வேட்பாளராக லதா, பாமக வேட்பாளராக வடிவேல் ராவணன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா, செந்தில் பாண்டியன் தாவேக வேட்பாளராக களமிறங்குகிறார். கீழ்வேலூர் தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி முந்துவது திமுக கூட்டணியில சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முந்துகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்களுடைய ஓட்டு அப்படின்னு 54% பேரும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்குன்னு 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க. களம் யாருக்கு சார் சாதகம்? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது 2008க்கு அப்புறம் மறுவரைக்கு அப்புறம் வந்தது. இந்த கடந்த 3 தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை 2011 அதிமுக கூட இருக்கும்போது, 2021 திமுக கூட இருக்காங்க. டிஎம்கே வந்து 2016. ஸோ இது வந்து சிபிஎம்னுக்கு வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு ஏரியா இது. ஸோ போன தடவை இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் தான் இந்த தடவையும் இருக்காங்க. பாமக அதே கேண்டிடேட் தான் இருக்குது. இப்போ வந்து சிபிஎம் இது தனித்தொகுதியாக இருக்கிறனால நம்ம தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியும் பார்த்து வந்து இது, ஆனால் எட்ஜு வந்து சிபிஎம்க்கு தான் இங்கே இருக்குது. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதிமுக சார்பில், திமுக வேட்பாளராக புகழேந்தி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இடும்பாவனம் கார்த்திக், தாவேக வேட்பாளராக கிங்ஸ்லி ஜெரால்ட். OS மணியனுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கின்றதா? வெற்றி வாய்ப்பு. மக்களிடம் கருத்து கேட்ட போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது வேதாரண்யத்துல ஆம், அதிமுக வேட்பாளர் OS மணியனுக்கு வெற்றி வாய்ப்புன்னு 35 முதல் 41% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 40% பேர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கம் போல மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சருடைய தொகுதி. OS மணியனுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டதா சார்? இது தொடர்ந்து அவர் 2011 இருந்து தொடர்ந்து 3 தடவை அவர் இங்கே ஜெயிச்சுட்டு வராரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நல்ல ஒரு கேண்டிடேட்டு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள், நல்ல அறிமுகப்பட்ட நபர். தாவேகாவை விட அவர் வந்து அந்த கேண்டிடேட்டை விட அந்த களத்தில் அறிமுகப்பட்ட நபர், களப்பணி செஞ்ச நபர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் வந்து நல்லாவே வாக்கு வாங்குவாங்கங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இருந்தாலும் வந்து இது அதிமுக வசம் போகக்கூடிய தொகுதி தான். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஜமால் யூனுஸ், பாமக வேட்பாளராக பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காசிராமன்,
ஹாரூன் ரஷீத் தாவேகா வேட்பாளர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம், வெற்றி வாய்ப்பு யாருக்கு, மக்களிடம் கருத்து கேட்டபோது அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்லுது. 37 முதல் 43% பேர், காங்கிரசுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 31 முதல் 37% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 40% பேர் பாமக வேட்பாளருக்கு ஒன்னும், காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குன்னு 36% பேர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தந்தி டிவியின் கருத்து கணிப்பும் மாலை மலர் மக்களிடம் கேட்ட அந்த கருத்தும் இரண்டுமே அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளர் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது மயிலாடுதுறையில. இது வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக தான் இருக்குது. பாமகவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளில் இது முக்கியமான தொகுதியா சார் மயிலாடுதுறை? ஆமாம், இது வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த தொகுதியில் காங்கிரஸ் நிற்குது, அது ஒரு ஃபேக்டர். திமுக நிக்காம கூட்டணி கட்சி நிற்பது வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் வந்து ஏற்கனவே அந்த காங்கிரஸ் திமுக அந்த முட்டல் மோதல் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து இந்த தொகுதியில் எதிரொலிக்கிறதா தான் தெரியுது நம்ம சர்வேவை பார்க்கும்போது. ஸோ அதனால வந்து இது பாமகவினுடைய வசம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சீர்காழி தனி தொகுதி அதிமுக வேட்பாளர் சக்தி திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. செந்தில் செல்வன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுபாஷ், தாவேகா வேட்பாளராக கோபிநாத். சீர்காழி தனி தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சீர்காழி தனி தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமாக செல்லும் என்று சொல்கின்றன. 38 முதல் 44% வாக்குகள், அதிமுகவுக்கு 33 முதல் 39% வாக்குகள். மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 47% பேர் அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, 27% பேர் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு மதிமுகவுக்கு சாதகமா இருக்கு, அதிமுக அப்படின்னு மாலை மலர்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சார்? ஸோ இந்த தொகுதி வந்து தனி தொகுதி 1977 அதிமுக 6 தடவையும் திமுக 5 தடவையும் ஜெயிச்சது. இந்த தடவை மதிமுக வந்து அங்கே களம் ஆடுறது இது வரைக்கும் அவங்க அங்கே களம் ஆடினதில்லை. ஸோ இந்த தொகுதிக்கு மதிமுக புது, மதிமுக வந்து இந்த தொகுதிக்கு வந்து புதுசு. ஆனாலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. ஆமாம், ஆனால் அதிமுக வந்து 11லையும் 16லையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து ஒரு வெற்றி பெற்ற இடத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, வெற்றி பெற்ற இடத்தையும் கொடுத்துருக்காங்க, உதயசூரியன் சின்னத்திலையும் நிற்க வச்சிருக்காங்க. அப்போ அது வந்து ஈஸி கோவா இருந்தால் அந்த அளவுக்கு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். அதிமுக வந்து மாலை மலர் அதிமுகன்றாங்க, தந்தி வந்து மதிமுகன்னு சொல்லும்போது இது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இன்னும் நாம் தமிழர் கட்சி தாவேகா மாதிரி கட்சிகள் எப்படி வாக்குங்கிறது வருதுங்கிறத பார்த்து இது ஒரு டஃப் ஃபைட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் சிபிஐ திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாரிமுத்து களம் காண்கிறார். அதிமுக வேட்பாளராக பால தண்டாயுதம், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வினோதினி, தாவேகா வேட்பாளராக பாண்டியன். திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி யார் வசம் செல்ல போகின்றது? கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது திமுக கூட்டணியில சிபிஐ வசம் செல்கிறது அப்படின்னு சொல்லுது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 62% பேரும் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு தான் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் செல்கிறதா சார்? உறுதிப்படுத்தப்பட்டதா? ஆமாம், இந்த வந்து சிபிஐனுடைய கோட்டைன்னு சொல்லலாம். திருத்துறைப்பூண்டியை கடந்த 11 தேர்தலில் 1977 10 தடவை சிபிஐ தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தடவை திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக இன்னும் இந்த தொகுதியில் ஜெயிக்காத ஒரு தொகுதி. ஸோ போன தடவை மாரிமுத்து அவர்கள் வந்து 30,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை ஜெயித்தாங்க. அதனால் இது வந்து திருத்துறைப்பூண்டி வந்து சிபிஐக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக பூண்டி கலைவாணன், அதிமுக கூட்டணியில பாஜக வேட்பாளராக கோவி சந்துரு, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அஸ்வினி, தாவேகா வேட்பாளராக வீரமணி. சார், நம்பர்ஸை பார்க்கணுமா இல்லை திமுகவுக்கு தான் சாதகமா அப்படியே சொல்லிடலாமா? இது வந்து திமுகவுக்கு சாதகமான சீட்டு தான். கோட்டைன்னு சொல்லக்கூடிய தொகுதியா? போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 51,174 வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. கோட்டைன்னு சொல்ல முடியாது. 11 தடவை நடந்த தேர்தலில் 7 தடவை திமுக இங்கே ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இதில் போட்டி போடுது, கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதிமுகவுடைய சப்போர்ட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சின்னத்தில்ன்னு போகும்போது கொஞ்சம் திமுக சூரியனை விட அவங்க கொஞ்சம் பேக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சீட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுக அதிக முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. திருவாரூர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்ட
பெருமைக்குரிய ஒரு தொகுதி. சோ இந்த முறையும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று தெரிய வருகின்றது. அடுத்ததாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதி. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் காமராஜ், திமுக கூட்டணியில SDPIக்கு கொடுத்திருக்கிறாங்க. முகமது முபாரக் நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி, தாவேகா வேட்பாளராக பிரபாகரன். காமராஜ் மீண்டும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்கும்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள்ல ஆம் அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 36 முதல் 42% பேரும், திமுக கூட்டணி வேட்பாளருக்குன்னு 33 முதல் 39% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 40% பேர் அதிமுகவுக்குன்னும் அதே 40% பேர் திமுக கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள்ல அதிமுகவுக்கு சாதகம் என்று தெரிகிறது. மாலை மலர் மக்களின் முடிவுகளின்படி கடும் போட்டி என்று தெரிகிறது. சார், கடும் போட்டியா அதிமுக லீட் எடுக்குதா? இது அதிமுக வந்து லீடு எடுக்கிறாங்க. ஆனால் போன தடவை வெற்றி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான், 4424 தான் கம்மி. ஆனால் இங்கே வந்து SDPIயினுடைய வேட்பாளர் அங்கே நிற்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அதிமுகவுக்கு. ஏன்னா காமராஜ் அவர்கள் வந்து அந்த டெல்டா ரீஜனில் வந்து நன்கு அறிமுகமான ஒரு அரசியல்வாதி. அவங்க SDPIக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியிலையும் வந்து அதிகமான முஸ்லீம் கன்சிடரபிளான ஓட் ஷேர் இருக்காங்க. ஸோ இது வந்து போன தடவை வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக 81.55% வாக்குப்பதிவு ஆன தொகுதி இது. ஸோ இது வந்து அரசாங்கத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. 5 வருஷமாக இந்த திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சியும் அதையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது இது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க, நன்னிலத்துல யார் இருக்கணும் கரெக்டா? இப்போ இந்த டெல்டா ரீஜன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவசாயிகள் நலன் சார்ந்து இப்போ தீபாவளிக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் அங்கே களத்தில் நின்று கேமராமேனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் விவசாயிகள் படக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, விவசாயிகள்லாம் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்து அது பிரச்சனையானதெல்லாம். ஸோ டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை வந்து களத்தில் எதிரொலிக்கும். ஆமாம், ஏன்னா எப்பயுமே வந்து போன தடவை டெல்டா ரீஜன்ல இருந்து திமுகவுக்கு வந்து அதிகமான சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை பல இடத்துல அதிமுக வந்து இன்ரோட்ஸ் போவாங்கன்னு தான் பார்க்குறோம். இந்த தடவை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் TRB ராஜா அவர்களின் தொகுதி, நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி. அமமுக வேட்பாளராக காமராஜ் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக பாரதி செல்வன், தாவேகா வேட்பாளராக ராஜராஜன். திமுகவின் TRB ராஜாவுக்கு மீண்டும் மன்னார்குடி சாதகமாக இருக்குமா? ஆம் என்கிறார்கள் 36 முதல் 42% பேர். திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமமுக வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குன்னு 32 முதல் 38% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்ட போது 53% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 30% பேர் அமமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இரண்டு முடிவுகளும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. TRB ராஜா மறுபடியும் ஜெயிப்பாரா சார்? எனக்கு TRB ராஜா அவர்கள் வந்து மன்னார்குடி தொகுதியில் தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதை வச்சு? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை அவங்க 37,393 வாக்கில் தான் அவர் அங்கே ஜெயிக்கிறாரு. அமமுக வாங்கின ஓட்டு 40,481 வாக்கு. ஸோ அப்போ வந்து அந்த அதிமுக அமமுக கன்சாலிடேட் ஆகும்போது பிரதானமான வாய்ப்புகள் வந்து அதிமுகக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அதோட TRB ராஜா அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்கள் பல ஊரில் இருந்தெல்லாம் நீங்கள் முதலீடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து வெள்ளை பேப்பரை மட்டும் இப்படி தூக்கி தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி காமிச்சது வந்து அவர் நக்கல் நையாண்டிக்கு பண்ணினது வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அது விமர்சன பார்வையாக போச்சு. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்திலையும் பார்த்தோம், அவங்க வந்து அதை சரியாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் கம்யூனிஸ்டுகளுக்கே வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் சேதாரமாச்சு. அதனால் ராஜா அவர்களுக்கு வந்து இது சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் கூட இந்த தொகுதியில் அவர் தோல்வியை தழுவினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி. திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் CV கணேசன், அதிமுக சார்பில் முருகுமாறன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மகாலட்சுமி, தாவேகா வேட்பாளராக ராஜசேகர். திட்டக்குடி தனித்தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுகவுக்கு சாதகம் என்று 33 முதல் 39% பேர், அதிமுகவுக்கு சாதகம் என்று 32 முதல் 38% பேர். எப்படி பார்த்தாலும் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக வெர்சஸ் அதிமுக கடும் போட்டி இருக்கும் என்று தெரிய வருகிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது ரேண்டமா பீப்புள் கிட்ட கேட்கும்போது நாங்க 43% பேர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, 33% பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, 18% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தந்தி டிவியில அந்த கருத்து கணிப்பு கடும் போட்டி என்கிறது. மாலை மலர் வந்து திமுகவுக்கு லீடு கொடுக்குது.
தாவேக்கா 33% என்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? வழக்கம் போல நீங்க சொன்ன அந்த தனி தொகுதின்ற கான்செப்ட்ல இது நடக்குது. தனி தொகுதிங்கும் போது போய் ஒரு ஒரு ஃபார்முலா இல்லாமல் எல்லாத்துட்டையும் கேட்கும்போது மக்கள் வந்து பிரதானமாக சொல்லியிருப்பாங்க. இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய தொகுதி தான். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இது வந்து பாரதிய ஜனதாவினுடைய பெரியசாமி அவர்கள் போட்டி போட்டாங்க. இந்த தடவை வந்து அதிமுக வந்து இது தொகுதியில் போட்டி போடுறதுனால இப்போ இதில் போட்டி போடக்கூடிய முருகுமாறன் கூட காட்டுமன்னார் கோயிலுடைய 2011 2016 எம்எல்ஏ, அவரை வந்து இப்போ திட்டக்குடியில் நிறுத்தி வச்சிருக்கறனால அவர் வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து நல்ல அறிமுகப்பட்ட நபர். இந்த தொகுதியில் அவங்க பட்டியலின மக்களுடைய வாக்கு சதவீதம் சற்று ஏறக்குறைய 40%. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து தாவேகாவினுடைய தாக்கமும் நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கமும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். அதனால தான் பாருங்கள், தாவேகா மற்ற இடத்துல வர்றதை விட இந்த இடத்துல 18 to 24% தந்தி டிவி கருத்து கணிப்பில் கூட வந்திருக்காங்க. ஸோ அப்போ இவர்கள் வந்து அதிகமாக வாக்கு வாங்க அதுவும் அதிமுக சிம்பல் இருக்கும்போது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு கடும் போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நான் பார்க்குறேன். நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன், அதிமுக வேட்பாளராக சொரத்தூர் ராஜேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீரமணி, தாவேகா வேட்பாளர் ஆனந்த். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில உங்கள் ஓட்டு யாருக்குன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 32 முதல் 38% பேர், அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு அதே 32 முதல் 38% பேர். கடும் போட்டி என்று முடிவுகள் வெளியாகி இருக்குது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 32% பேர் திமுகவுக்குன்னும் 34% பேர் அதிமுகவுக்குன்னும் சொல்லி இருக்கிறாங்க. சார், தந்தி டிவியின் முடிவுகள்ல கடும் போட்டின்னு தெரியுது. மாலை மலர்லயும் கடும் போட்டி தான். 32 34 ஏறக்குறைய ஒரு 2-3% வாக்குகள் தான் வித்தியாசம். அதே நேரத்தில் அதிமுக லீட் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடும் போட்டியா அதிமுகவுக்கு சாதகமா? ஆமா, இது வந்து திமுகவினுடைய சிட்டிங் தொகுதியா இருந்தா கூட போன தடவை ஜெயிச்ச மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 977 வாக்கு தான். வெறும் 1000 வாக்குக்கு கீழே தான். அதுவும் போன தடவை வந்து பாமகவை எதிர்த்து அவங்க அந்த வாக்கு வாங்கினாங்க. இப்போ வந்து அதிமுகவே வந்து அந்த களத்தில் நிற்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுடைய போன தடவை அந்த கூட்டணியில் இருந்தனால அந்த வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு பலம் சேர்த்திருக்கும். இப்போ அவர் வந்து தனியாக களமாடுறதுனால அது திமுக கூட்டணியிலேருந்து வாக்கை பிரிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து கடும் போட்டி தான். தந்தி டிவி சொல்கிற மாதிரி, மாலை மலர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் வந்து அதிமுகவுக்கும் இந்த தொகுதியில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மோகன், திமுக கூட்டணியில விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் வேட்பாளர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பானுபிரியா, தாவேகா வேட்பாளராக மணிகண்டன். பன்ருட்டி யாருக்கு சாதகம்? பன்ருட்டியில தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகம் என்கிறது. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 49% பேர் விசிகா வேட்பாளர், திமுக கூட்டணியில் நிற்கக்கூடிய விசிகா வேட்பாளர் பானை சின்னத்தில் நிற்கிறாரு. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதிமுக கூட்டணி லீட் எடுக்குதா தந்தி டிவியின் முடிவுகளின்படி, இல்ல மாலை மலர் முடிவுகளின்படி திமுக லீட் எடுக்குதா? ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி அதிமுக பாமக கூட்டணி வந்து 11 எலெக்ஷனில் கடந்ததில் 7 தடவை அவங்க தான் எடுத்திருக்காங்க. போன தடவை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் நின்று அந்த தொகுதி ஜெயிச்சது. இப்போ ஏற்கனவே நான் போன தடவை சொன்ன மாதிரியே இப்போ வந்து அவர் வெளியே வந்துட்டனால அது வந்து ஒரு பெருத்த பின்னடைவு. ஸோ நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் இந்த தொகுதியை என்னையை பொறுத்த வரைக்கும். பட் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தொகுதி. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் சந்திரசேகரன், அதிமுக வேட்பாளராக MC சம்பத் முன்னாள் அமைச்சர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சரசு, தாவேகா வேட்பாளராக ராஜ்குமார். கடலூர் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? வெற்றி வாய்ப்பு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது. மாலை மலர் முடிவுகள் 48% திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. எப்படி சார், அதிமுகவா இல்ல திமுகவா? ஸோ இந்த தடவை வந்து அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறனால வந்து அது கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறது வந்து கட்டாயமாக MC சம்பத் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இந்த தடவை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது ஸோ ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நடக்கும். ஸோ இந்த இடத்துல காங்கிரஸ் நிற்கிறனால அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்குள்ளார அந்த பிரச்சனை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் பின்னாடி வந்து அதெல்லாம், அதாவது கூட்டணிக்கு முன்னாடி அவர்களெல்லாம் முரண்பட்டவர்களாக இருந்தாங்க. கூட்டணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சின்ன சின்ன சலசலப்பு கூட அங்கே இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் வந்து பெரிய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் இது
வாய்ப்பு வந்து MC சம்பத் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் களம் காண்கிறார். அதிமுக வேட்பாளராக புவனேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கவிதா, தாவேகா வேட்பாளராக ராஜ்குமார். MRK பன்னீர்செல்வம் மீண்டும் வெற்றி பெறுவாரா? குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 33 முதல் 39% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 45% பேர் வந்து அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 23% பேர் திமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் அதிமுக ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியுமா சார்? இது வந்து அவர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொகுதிங்கிறதுனால இது வந்து அது இல்லாமல் 77லேருந்து 7 தடவை இந்த இடத்துல வந்து திமுக வந்து ஜெயிச்சு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது கூட அண்ணன் தொல் திருமாவளவன்லாம் கூட போய் அங்கே நின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சற்றேறக்குறைய 29% வந்து SC பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தொகுதி வந்து MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் சரவணன், அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுமதி, தாவேகா வேட்பாளராக மகாலிங்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறார். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது அதிமுகவுக்கு 35 முதல் 41% பேர் வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு 34 முதல் 40% பேர். எப்படி பார்த்தாலும் கடும் போட்டி என்று தெரிகிறது. மாலை மலர் முடிவுகளின்படி 60% பேர் திமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 18% தலா 18% அதிமுகவுக்கும் 18% தமிழக வெற்றி கழகத்துக்கும் விசில் சின்னத்துல 18%. சார் கடும் போட்டியா இல்ல இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் 18% எப்படி பார்க்கலாம்? இது புவனகிரியை பொறுத்த வரைக்கும் இது ட்ரெடிஷ்னலாக வந்து அதிமுக 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 தடவை. அதோட இப்போ வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அருள்மொழி தேவனே தான் இந்த தடவை நிற்கிறாங்க. வாக்கு வித்தியாசம் மட்டும் 8259 தான். அது மட்டும் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கக்கூடியது. ஆனால் போன தடவை அமமுக வந்து தனியாக போட்டி போட்டாங்க. இப்போ அவங்க வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த வாக்கு பிரிப்பு வந்து தடுக்கப்படுறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுக சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டையும் வந்து மாற்றி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. தமிமுன் அன்சாரி நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளராக பாண்டியன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ், தாவேகா வேட்பாளராக நெடுஞ்செழியன். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி யார் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது 38 முதல் 44% பேர். திமுக கூட்டணியில மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 34 முதல் 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் ரேண்டமா மக்கள் கிட்ட கேட்கும் போது 36% பேர் நாங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 27% பேர் அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு அதே 36% பேர் திமுக கூட்டணிக்கு சொன்ன மாதிரி தாவேகாவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 36% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு. மாலை மலர் முடிவுகளின்படி கடும் போட்டி இருக்கும். யாருக்கு இடையில தெரியுமா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான முடிவு. திமுக வெர்சஸ் தாவேகாவுன்னு மாறுற அளவுக்கு சிதம்பரம் இருக்கா சார்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் அவர்கள் போன தடவை 16,937 வாக்கு வித்தியாசத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை எதிர்த்து ஜெயித்தார். இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தோத்த இடத்துல வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு. ஸோ அது வந்து இப்போது ஏற்கனவே பாண்டியன் வந்து அவருக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறனால அவரே திருப்பி அங்கே நிறுத்தியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் தான். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில விசிக நிற்கிறது. ஜோதிமணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், முதல்ல திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு சில அழுத்தங்களால வேட்பாளர் மாற்றப்பட்டார்னு சர்ச்சைகள் வந்தது. ஆனா வந்து வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு திருமா அவர்களை விட்டு கொடுத்ததாகவும் கூட தகவல்கள் வெளியானது. அந்த வகையில் விசிக வேட்பாளராக ஜோதிமணி, அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளராக அன்பு சோழன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிவஜோதி, தாவேகா வேட்பாளராக சீனிவாசன். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் விசிகாவுக்கு சாதகம் ஏற்கனவே உள்ளது போல அப்படின்னு சொல்லி இருக்கிறது. திமுக கூட்டணியில விசிக 36 முதல் 42% பேர் எங்களுடைய ஓட்டு விசிகாவுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க பானை சின்னத்துல. அதிமுக கூட்டணியில பாமக 34 முதல் 40% பேர் சொல்லி இருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 42% பேர் விசிகாவுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் சார் இப்ப இது
திருமாவளவன் நின்று இருந்தாலும் காட்டுமன்னார் கோயில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு தானா? இப்ப இந்த வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கும் போது அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? இது போன தடவை சிந்தனை செல்வன் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. இது வந்து ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நின்றுந்தாருன்னா ஷூர் ஷாட் கண்ண மூடிட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான். இந்த தடவை இது வந்து தனித்தொகுதியாகவும் இருக்கிறனால இங்கே வந்து ஒரு போலரைசேஷன் நடக்கும். எஸ்சி எஸ்டி வெர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடவை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து தனியாக போட்டி போடுறதுனால அவங்க கொஞ்சம் ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து தான் அந்த ஸ்ப்ளிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காஸ்ட் பேசிஸில் இந்த தொகுதியில் அந்த ஓட்டு பதியும் போது ஸோ அது வந்து இதில் ஒன்றே என்னன்னாக்கா இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் நிற்க போகிறாருன்னு சொன்னதுக்கப்புறம் கடைசீட்டில் வந்து அவங்க காங்கிரஸ்காரர் அவர் இப்போ நிற்கிறவர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆள் இல்லை. அவங்க வந்து கலிய பெருமாள்ங்கிறவருடைய சன்னு. அது காங்கிரஸ் குடும்பம். அவருடைய மனைவியை நிறுத்த வைக்கலான்னு கூப்பிட்டு பேசும்போது அவங்க வந்து அந்த தனித்தொகுதிக்கு நீ அவங்களால போட்டி முடியாததுனால அவருடைய மகனான இவரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவரே வந்து ஏங்க நாங்களே குடும்பமாக காங்கிரஸ்காரங்க எங்களுக்கு வந்து திடீர்னு கொடுத்துருக்காங்களேன்னு அவருக்கே ஒரு ஆனந்த கழிப்பு, பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கு, இன்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் பேட்டி கொடுக்கும்போது விசிக அவனுடைய துண்டை போட்டு வந்து காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பக்கத்தில் கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸினுடைய குடும்பத்தை வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் காங்கிரஸ்காரங்க மதித்து சீட்டு கொடுக்குற மாட்டேங்கிறாங்கங்கிற குறை காங்கிரஸ் கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சி மேலே சொன்னாலும் ஆனால் திருமாவளவன் அந்த குறையை கொஞ்சம் போக்கி பாருங்கள், காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாரம்பரியமாக இருக்கிறீங்க யார் வந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்களோ சமூகத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்களோ காங்கிரஸ் கவனிக்கதோ இல்லையா நாங்கள் கவனித்து சீட்டை கொடுக்குறோன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் இது விசிகாக்குள்ளார அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 8 சீட்டுங்கும் போது எனக்கு இல்லையா உனக்கு இல்லையா நாங்கள் போட்டி போட்டுருக்கும் போது இது அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்ததுக்கு போல கட்சிக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே கொங்கு மண்டலத்துக்கு வருவோம். கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கார்த்திகேயன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரஜபு நிஷா, தாவேகா வேட்பாளராக சதீஷ் ராஜு. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் MLA அதிமுகவின் SP வேலுமணி தானே சார்? ஆமாம். மறுபடியும் SP வேலுமணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் ஆம் என்கிறது. அதிமுக 39 முதல் 45% பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆதரவா. திமுகவுக்கு ஆதரவா 32 முதல் 38% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின் படியும் அதிமுகவுக்கு 53.3%, திமுகவுக்கு 26%. ஸோ இவங்கெல்லாம் SP வேலுமணி மிக வலிமையான வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்ப மறுபடியுமே அதிமுக வசம் தான் செல்தா சார் தொண்டாமுத்தூர்? ஆமா, இவங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய தலைமை தளபதியா இருக்கிறவர் SP வேலுமணி அவர்கள் தான் அதிமுக சார்பா. இது 1977 7 தடவை அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கு. SP வேலுமணி அவர்கள் 2011 தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. அவர் அந்த தொகுதியை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய அளவுக்கு. ஏன்னா போன தடவை வந்து ஒரு சற்றேறக்குறைய 1.25 லட்சம் வாக்கு வரைக்கும் வாங்கியிருந்தார் அவர். அடுத்ததாக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கவிதா, அதிமுக வேட்பாளர் சின்னராஜ், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோபாலகிருஷ்ணன், தாவேகா வேட்பாளராக சுனில் ஆனந்த் நிறுத்தப்பட்டிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. 37 முதல் 43% பேர் அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்குன்னு 32 முதல் 38% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் ரேண்டமா மக்கள் கிட்ட கருத்து கேட்கும் போது 48% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வசம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? இது 1977 திமுக ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு 96, காங்கிரஸ் வந்து 89 ஜெயிச்சது. மீதி 9 பொது தேர்தலையும் அதிமுக ஜெயிச்ச கோட்டை இது. இந்த தடவை AK செல்வராஜுக்கு பதிலாக OK சின்ராஜ் அவர்களை நிறுத்தியிருக்காங்க. இவர் யாருன்னா 2006, 11, 16 3 தடவையும் தொடர்ந்து ஹேட்ரிக் அடித்த அதிமுக MLA. அவரை வந்து இப்போ திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது அதிமுக வசம் தான். இது கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய பிரகாஷ் வேட்பாளர், அதிமுக வேட்பாளராக அருண்குமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கலாமணி, தாவேகா வேட்பாளராக கனிமொழி. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? வெற்றி வாய்ப்பு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது. மாலை மலர் ரேண்டம் பீப்புள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது 43% பேர் அதிமுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. 25% பேர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 23% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின் படியும் மாலை மலர் முடிவுகளின் படியும் அதிமுக வசம் மீண்டும் கவுண்டம்பாளையம் செல்கிறதா சார்?
இது வந்து 2008 மறுசீரமைப்புக்கு அப்புறம் வந்தது. தொடர்ந்து அந்த 3 தேர்தல்லையும் 11, 16, 21 3மே அதிமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை திமுக வசத்திலிருந்து இது காங்கிரஸ்க்கு வந்து இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூரினுடைய இதாகவும் சிட்டியாகவும் இருக்கிறனால தாவேக்காவுடைய வாக்கு வந்து தந்தியில் ஒரு 10 to 16ங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிட்டி சைட்லலாம் கொஞ்சம் கன்சிடரபிளான வாக்கை எடுப்பாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த 10 to 16ங்கும் போது அது ஃபுல்லாக வந்து அதிமுக சைடில் வந்து எட்ஜாக கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து காங்கிரஸ் நிற்கிறனால திமுகவுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் இது. ஏன்னா ஏற்கனவே திமுக போட்டி போட்டிருக்கிறத வந்து இடத்த வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக முடியும். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஜெயராம், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஸ்ரீநிதி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நேருஜி, தாவேகா வேட்பாளராக கிரி பிரசாத் ஆகியோர் களத்தில் இருக்கிறாங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு? தந்தி டிவியின் மக்கள் யார் பக்கம் கருத்து கணிப்புல அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 40 முதல் 46%. காங்கிரஸ் வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவுன்னு 32 முதல் 38% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 58% பேர் காங்கிரஸுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 25% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அப்படின்னு 6% பேர் சொல்லியிருக்கிறாங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வசம் செல்கிறதா திமுக வசமா சார்? ஏன் இந்த பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? இது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கடந்த 11 சட்டமன்ற தேர்தலில் 4 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்கு, 4 தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. 2 பேருமே அங்கே ஈக்குவல் ஃபைட்டாக இருக்காங்க. சிபிஎம் ஒரு 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஏற்கனவே வெற்றி பெற்ற ஜெயராமன் அவர்கள் தான் இங்கே நிற்கிறாங்க. இது திமுக போன தடவை கார்த்திங்கிறவர் நின்னார். இப்போ வந்து காங்கிரஸினுடைய வேட்பாளர் நிற்கிறது வந்து அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அகைன் நான் சொன்ன அந்த சிக்கல் இருக்குது. போன தடவை திமுக போட்டி போடும்போதே 10,854 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக இந்த தொகுதியை வந்து கைப்பற்றினாங்க. ஸோ அதே வெற்றி வேட்பாளர் தான் ஜெயராமன் தான் இப்பயும் இருக்கிறனால இது ஃபேவரபிள் டு ஏடிஎம்கே மாதிரி தான். அதை பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான். பட் ரீசன்ட் சக்ஸஸை பார்க்கும்போது ஃபேவரபிள் டு ஏடிஎம்கே. அடுத்ததாக சூலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக கந்தசாமி, திமுக வேட்பாளராக தளபதி முருகேசன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜசேகரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தாவேகா வேட்பாளராக சுகுமார். சூலூர் சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு? அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. 37 முதல் 43% பேர், திமுகவுக்கு 34 முதல் 40% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 15 முதல் 21% வாக்குகள். மாலை மலர் முடிவுகளின்படி 33% பேர் அதிமுகவுக்குன்னும் 21% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 36% பேர் எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக வெர்சஸ் தாவேகாவா சார் சூலூர் சட்டமன்ற தொகுதி? ஸோ இந்த தடவை வந்து பார்க்கும்போது இது அதிமுகவினுடைய அவர் கந்தசாமி அவர்களே தான் வெற்றி பெற்ற வேட்பாளரை தான் நிற்கிறாங்க. இதுவும் 2008க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்ததில் 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது இந்த சீட்டை வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. 2016 அதிமுக வந்து ஜெயிக்கிறாங்க. 2019 ஒரு பை எலெக்ஷன் வரும்போதும் ஜெயிக்கிறாங்க. 2021 ஜெயிக்கிறாங்க. வெற்றி மார்ஜின் வந்து 32,302 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய கந்தசாமி அவர்கள் வந்து விபி கந்தசாமி ஜெயிச்சார். ஸோ அதனால் இந்த சீட்டு வந்து அதிமுகவுக்கு சாதகமான சூழல் தான். தாவேக்காவுக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்க மாலை மலர் பொறுத்த வரைக்கும் 36, ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 15 to 21. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாலை மலருங்கிறது வந்து அவங்க பண்ணின சர்வே வந்து ஜஸ்ட் லைக் தட் பீப்புளை போய் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து எடுத்தது. பட் தந்தி டிவி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து சர்வேவை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் பிரகாரம் பண்ணிடுதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் அந்த வித்தியாசம் வருதுன்னு பார்க்குறேன். களம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூலூர் வந்து அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. பல்லடம் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக செல்வராஜ், அதிமுக வேட்பாளராக பரமசிவம், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ் இனியன், தாவேகா வேட்பாளராக ராம்குமார். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில ட்ரெண்ட் எப்படி இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி என்கிறது. மாலை மலர் முடிவுகளின்படி 30% பேர் அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டு, 36% பேர் திமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு அப்படின்னு 31% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவி முடிவுகளின்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. பல்லவடம் சட்டமன்ற தொகுதியில மாலை மலர் முடிவுகளின்படி திமுக லீடு எடுக்குது. கடும் போட்டியா திமுகவா சார்?
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பல்லடமும் வந்து அதிமுகவினுடைய கோட்டை. கடந்த 11 சட்டமன்ற தேர்தலில் 9 தடவை அதிமுக ஜெயிச்சது. போன தடவை இதில் வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் வந்து 32,691 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. இப்போ வந்து பரமசிவம் அவர்கள் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு கேண்டிடேட்டை மாற்றினாலும் அந்த கோட்டைங்கிற இடத்துல கட்சிக்காக வாக்கு விழுங்கிறத பார்க்க முடியுது. அதோட அமமுகவும் அங்கே இருக்காங்க. அமமுகவுக்கு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னா கூட அது 1000-2000 வாக்கு இருந்தால் கூட அவங்களுக்கு அது சாதகமாக போகும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து ப்ளஸ் இருக்கிறதான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வாக்கு வித்தியாசம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தி டிவியை பொறுத்த வரைக்குமே அவங்க இதுலேயே வந்து 2% வந்து அதிமுக எட்ஜ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமோதரன், திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பானுபிரியா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விக்னேஷ். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி என்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே சதவீதம் தான், 37 முதல் 43% பேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 67% அதிமுகவுக்கு சென்று இருக்கின்றது. பெரிய வித்தியாசம் இருக்கே சார். தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி, மாலை மலர் முடிவுகளின்படி 67% வந்து அதிமுக. அப்ப கடும் போட்டியாக இருந்தாலும் கிணத்துக்கடவுல அதிமுக லீடு எடுக்கும்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இந்த சீட்டு வந்து கடந்த 25 வருஷமா அதிமுக வசம் தான் இருக்கு. 2001 தொடர்ந்து அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கடும் போட்டின்னு தந்தி டிவி சொல்லுது. அதான் அவங்க வாக்கு வித்தியாசம் அவங்க வந்ததை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சொல்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவா சொல்றோம். ஸோ இது வந்து கடந்த 11 சட்டமன்ற தேர்தலில் 9 தடவை வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. 89லையும் 96லையும் திமுக ஜெயிச்சிருக்கு. 2001 தொடர்ந்து இந்த இது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க தான் வச்சுருக்காங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தாமோதரனை தான் வந்து அவங்க களமாடுறாங்க. ஸோ இவர் வந்து 2001, 2006, 2011 வந்து அவர் இருந்தார். நடுவில் வந்து 2016 வந்து எட்டுமடை சண்முகங்கிற மாதிரி அவரும் ஜெயிச்சார். இப்போ திருப்பி 2021 திருப்பி தாமோதரனே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. திமுக சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டையும் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கும்போது ஒரு 2 பேர்த்துக்கு நடுவில் டஃப் ஃபைட்டுங்கிறது வந்து வாக்கு சதவீத அடிப்படையில் வச்சா கூட மோர் லீனிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கேன்னு பார்க்குறோம். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பார்த்தோம். அடுத்ததாக வால்பாறை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. திமுக வேட்பாளர் சுதாகர், அதிமுக வேட்பாளர் லட்சுமண சிங், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உமாதேவி நிற்கிறாங்க. தாவேகா வேட்பாளராக ஸ்ரீதரன். வால்பாறை தனி தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது. மாலை மலர் முடிவுகளின்படி 37% அதிமுக, திமுகவுக்கு 37 முதல் 43% அப்படின்னு தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுல தெரிய வருது. அதிமுக லீட் எடுக்குது. போன தடவை இந்த தொகுதியில் அமுல் கந்தசாமி அவர்கள் வந்து நல்ல வாக்கு 12,223 வாக்கு வித்தியாசத்தில் வந்து சிபிஐ கேண்டிடேட்டு ஆறுமுகம் அவர்களை எதிர்த்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தொகுதி வந்து கடந்த 11 தடவை பார்க்கும்போது அதிமுக 5 தடவை, திமுக 1 தடவை, சிபிஐ 2, காங்கிரஸ் 2, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 தடவை ஜெயிச்சதாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது தாவேகாவுனுடைய வாக்கு சதவீதம் வந்து 8 to 14, நாம் தமிழரது வந்து 1 to 6ங்கிறது கொஞ்சம் டேபிள் மாறாமல் வந்து இந்த திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை வராது. ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் எதிர் துருவங்கள்ல கூட்டணி கட்சிகள் இருந்தது. இப்போ அதிமுக வர்சஸ் திமுக நேரடி போட்டியாக இருக்கு. வால்பாறை தனி தொகுதியில முடிவுகள் எப்படி இருக்குது, தாவேகா பக்கம் எவ்வளவு வாக்கள் பிரிய போகிறது என்பதை பொறுத்து களம் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி மற்றும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ, திமுக கூட்டணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நித்யானந்தன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக செந்தில்குமார், தாவேகா வேட்பாளராக ராமநாதன். பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மீண்டும் சாதகமாக இருக்குமா சார் இந்த தொகுதி? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் ஆம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று 39 முதல் 45% பேர் சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியின் கோமா தேகா வேட்பாளருக்கு 34 முதல் 40% பேர். மாலை மலர் முடிவுகளின்படி 70% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 18% பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய செல்வாக்குமிக்க தொகுதிகளில் இது இருக்கு. கடந்த காலங்கள்லையும் இந்த முறையும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமா சார்? ஆமாம், இது வந்து அதிமுகவினுடைய கோட்டை. 1977 நடந்த 11 தேர்தலில் 10 தேர்தலில் அதிமுக இங்கே ஜெயிச்சிருக்கு.
பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 2001 திமுக இந்த தொகுதியை ஜெயிச்சது வந்து வெறும் 1996 அவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய முதல் ஆட்சிக்கு அப்புறம் அந்த ஆன்டி இன்கம்பன்சியில் அவங்க ஒரு தடவை ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து 2001 இந்த தொகுதியை கடந்த 25 வருஷமாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. நடுவில் மட்டும் 2011 எம்ஏ முத்துக்கருப்பண்ண சுவாமி வந்து இந்த தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு தான் சாதகம். அதுவும் இல்லாமல் போன தடவை திமுகவை எதிர்த்தே வந்து அவங்க ஜெயிச்சிருக்கும் போது இப்போ வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்து அந்த அளவுக்கு பெரிய கர்நாடகா இருக்க மாட்டாங்க. மேபி அந்த இடத்துல வந்து அந்த சமூக மக்கள் வாக்கு இருந்தாலும் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த சமூக ஆட்களை தானே எல்லா கட்சியும் நிறுத்துது. அதனால வந்து அவங்களுக்கு வெற்றி பெற அளவுக்கு வந்து அந்த இடத்துல செல்வாக்கு இருக்காது. ஏன்னா போன தடவை திமுக நின்னதை வந்து அவங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்து பெரிய வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு தான். சார், ஒட்டுமொத்தமா 52 தொகுதிகளை பார்த்துருக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள், இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தின் கீழ் இருக்கக்கூடிய பிரதான தொகுதிகளை பார்த்துட்டோம். இந்த 52 தொகுதிகளில் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுல திமுக கூட்டணிக்கு 17 தொகுதிகள் வரை செல்லும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி வசம் 19 தொகுதிகள். கடும் போட்டி 16 தொகுதிகள் கிட்ட கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாம், இது நம்ம அந்த கடும் போட்டியில் கூட நம்ம அதில் எங்கெங்கெல்லாம் வந்து சைடு மாறுறதுக்கு இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா ரீஜனில் வந்து இந்த தடவை அதிமுக வந்து இன்ரோட்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2021 அதிமுக வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த 52 தொகுதியில் 22 தொகுதியை வந்து அதிமுக ஜெயிச்ச தொகுதி. அதில் நீங்கள் இப்போ சொன்ன பிரகாரம் அதிமுக கூட்டணி வந்து 19 வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. போன தடவை இப்போ 30 தொகுதி வந்து போன தடவை திமுக ஜெயிச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வந்து திமுக கூட்டணி சாதகமாக இருக்குது, 16 வந்து டஃப் ஃபைட்டாக இருக்குது. அப்போ இந்த டஃப் ஃபைட் இருக்கிறதுல வந்து எப்படி போனாலும் வந்து அவங்க இன்ரோட்ஸ் பண்ணுறதுக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டெல்டா ரீஜனில் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. ஸோ இருக்கக்கூடியதை ரீட்டைன் பண்ணிவிட்டு அவங்க வீக்காக இருக்கக்கூடிய டெல்டாவில் கொஞ்சம் சீட்டை வந்து அதிகமாக எடுக்கிறாங்கன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. விஜய் எதில் ஜெயிப்பார்? என்ன நீங்கள் $1 மில்லியன் கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள்? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசியலில் எல்லாருமே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய தொகுதி. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத அளவுக்கு வாக்கு சதவீதம் வரும். நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை வந்து என்ன தெரியும் அப்படி இப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவருக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை பற்றியும் அரசியல் செயல்பாடுகளை பற்றி எனக்கும் விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு வாக்கு வங்கின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அவங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறது முக்கியம். நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், நான் எப்படி பார்க்குறேங்கிறது முக்கியம் இல்லை. பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கும் போது என்னுடைய பார்வையில் விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியும் முதல் தேர்தலில் வாங்கின வாக்கை விட அதிமுக அதிகமாக வாங்கினாங்க. திமுக முதல் தடவை வாங்கும்போது கூட 15% வாங்குறாங்க. அதை விடவே வந்து அதிகமான வாக்கு சதவீதம் விஜய் அவர்கள் எடுப்பாருன்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பெரம்பூர், திருச்சி அப்படின்னு கிழக்குன்னு பார்க்கும்போது எப்படிங்கிறது வந்து சிட்டியில் சென்னையில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். அங்கே வந்து திருச்சி கிழக்கில் வந்து இனிகோ அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அங்கே இருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து திமுக மாதிரி கட்சிகள் 76 ஆண்டு காலம் முடிஞ்சனால அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து அங்கே 40% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறனால தான் அங்கே போய் போட்டி போடுறாருங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து திமுக இன்னைக்கு இவர் பார்த்ததை திமுக 76 வருஷமாக அதை பார்த்துருப்பாங்க. அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யாரை எங்கெங்கே போய் எப்படிலாம் வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்களை சொல்லி அதை அப்படியே கொத்தோட தூக்கிட்டு வரணுங்கிறது இருக்கும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்களே ஒரு சிறுபான்மையினராக வரார். இது நாள் வரைக்கும் திமுக நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு வராங்க. அதுக்கு அந்த பேனருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு காங்கிரஸ். இப்போ விஜய் அவர்கள் வரும்போது அவரே வந்து ஒரு சிறுபான்மையினராக இருக்கும்போது அவருக்கு வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்பீல் வந்து விஜய்னால ஈஸியாக கொடுக்க முடியும். மற்ற இடத்துல பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அவர் பேசலைன்னா கூட திருச்சி கிழக்கில் போய் தான் பாரதிய ஜனதாவை பற்றி அவர் பேசுகிறார். ஸோ அப்போ அவரும் வந்து அரசியல் ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அப்பீல் வைக்கிறாரு. ஸோ அந்த கிறிஸ்தவ வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் பெரிய அளவுக்கு பிரிப்பாருன்னு தான் நம்மளுடைய கணக்கு.
முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாக்கை எப்படி பிரிக்க போறாருன்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது பட் சிறுபான்மையினருக்குள்ளார வந்து பெரிய ஊடுருவல அந்த வாக்கு வங்கிக்குள்ளார சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிக்குள்ளாரையும் தலித் வாக்கு வங்கிக்குள்ளாரையும் விஜய் அவர்கள் பெரிய ஊடுருவலை செய்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெரம்பூர் வந்து அவருக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது சிட்டிங்கிறதுனால. கிழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசம்னு சொல்றீங்க, பெரம்பூர் தொகுதியே வந்து திமுகவின் கோட்டையாகத்தானே இருக்கு கடந்த காலங்கள்ல. இல்ல விஜய் அவர்களுக்கும் அது ஒரு கோட்டையா தான் இருக்கு. அப்ப வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னைக்குள்ளார விஜய் ஓட்டையை போடுவாராங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த 2 தொகுதியில நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ எந்த அளவுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து அவரை பார்க்குறாங்க, நேசிக்கிறாங்க, கட்சிகள், விமர்சனங்கள், அரசியல் நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் மீறி தனிப்பட்ட மனிதனா அவரை வந்து ஒரு 33 வருஷம் திரையில பார்த்து நேசிச்ச பெருங்கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்குது. அவங்க வந்து ஒரு மாற்றா விஜய பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து இந்த என்னைய பார்வையில் வந்து இந்த தேர்தல் அவர் கிங் ஆகிறாரோ இல்லையோ, பட் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். ஸோ இஸ் கோயிங் டு மேக் ஆர் பிரேக் சம்படி இன் திஸ் எலெக்ஷன். அப்படிதான் நான் பார்க்குறேன் ரஜித். நன்றி சார். அரங்கத்திற்கு வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. உண்மையிலேயே எந்த மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரி தேர்தல் இப்ப வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி நிலவுது. அதுவும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில முதல் முறையாக விஜய் அவர்கள் களத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. பல விமர்சனங்கள் இருக்கு, இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஏறக்குறைய 10 முதல் 15% வாக்குகள் குறைந்தபட்சமாக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து அவர் வாங்கக்கூடும் அப்படின்னு கணிச்சிருக்கு. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சார். நன்றி ரஜித்.